தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சிவகுமார் அவர்கள் வால்யூம் 6 பார்ட் 3 புதிதாக வந்திருக்கக்கூடிய விதிகளை பற்றி மிக சுருக்கமாக அவர் தற்பொழுது சொல்லுவார். அவரை தொடர்ந்து வால்யூம் 7 இருக்கக்கூடிய முக்கியமான விதிகளை பற்றி தோழர் வெற்றிவேல் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த 2 பாடமும் முடித்த பின்னாலே உங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடியது வால்யூம் 6 பார்ட் 1 மட்டும்தான். திங்கட்கிழமை முதல் வால்யூம் 6 பார்ட் 1 என்பது மிக விரைவிலே முடிக்கப்படும். இவையெல்லாம் முடிந்த பின்னாலே ஏற்கனவே நடத்தி ரிவிஷன் செய்யப்படுபவைகள் தான் தற்பொழுது. அதற்கு பின்னால் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை மட்டும், அதாவது ஏற்கனவே இலாக்கா தேர்வு நடைபெற்ற அந்த கேள்விகளை மட்டும் சரிபார்ப்பதற்காக, அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வகுப்புகள் எடுக்கப்படும். அதுவும் தினந்தோறும் வகுப்புகள் என்பது இருக்காது. போர்ஷன் முடிந்த பின்னாலே நீங்கள் படிப்பதற்கு உரிய அவகாசம் அளிக்கப்பட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வகுப்பு என்பது நடைபெறும். அதுவரைதான், அதாவது படிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காணொளியும் காண்பதற்காகத்தான் இதை ரெக்கார்ட் செய்தும் நாங்கள் வெளியிடுகிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, முதலாவதாக அருமை தம்பி சிவகுமார் அவர்கள் வகுப்பினை தொடர்வார்கள். சிவகுமார், நீங்க தொடருங்க. நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே தலைவர். ஏற்கனவே நம்ம நேற்று வால்யூம் 6 பார்ட் 3 பார்த்தோம். அது எல்லாமே பழைய ரூலு. இப்போ புது ரூல் அதே வால்யூம் 6 பார்ட் 3 என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த புதுசா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டரு 18/5/2021 போட்டிருக்காங்க. சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்ஐ என்வைரன்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி என்னென்ன பண்ணணும், சிஸ்டத்தில் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 165 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசன் ஆஃப் சபார்டினேட்டட் ஆஃபீஸர்ஸ் பை போஸ்ட் மாஸ்டர். போஸ்ட் மாஸ்டர்னா அவர் சப் ஆஃபீஸ்ல என்ன பண்ணணும், அவர் சப் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டியூட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, போஸ்ட் மாஸ்டர் நாட் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் ரெண்டட் பை தி சப் ஆஃபீசர்ஸ், பட் he should also ascertain from their accounts whether the subordinate postmaster understand and perform their duties in a efficient manner. அவர் கரெக்ட்னஸ் மட்டும் இல்லை, அவங்க எப்படி நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் பண்றாங்களா அப்படின்றதையும் அவர் போஸ்ட் மாஸ்டர் வாட்ச் பண்ணணும். அவங்க எப்படி அக்கௌண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றதையும் அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதையும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரூல் நம்பர். இதுல ரூல் எல்லாம் சொல்லல, கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாயிண்டா இருக்கு, நீங்க அதை நோட் பண்ணீங்க. இந்த டியூட்டி, அதாவது அவர் அக்கௌண்ட் கரெக்ஷன் மட்டும் இல்லாம கரெக்ட்னஸ் பத்தி இல்லாமையும் அவர் எப்படி டியூட்டி பர்ஃபார்ம் பண்றாரு, என்ன எஃபிஷியன்ட் மேனர்ல பண்றாருன்றதையும் வாட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹெச்ஓ எஸ்ஓ பிஓ அக்கௌண்ட்ஸும் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுக்க தேவையில்லை சிஸ்டத்துல. ஆனா அவங்க வியூ பண்ணி பார்க்கலாம். போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இங்க ISET_FR_day_new ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் சென்டர், அந்த எஸ்ஓனா எஸ்ஓவோட ப்ராஃபிட் சென்டர், பிஓனா பிஓவோட ப்ராஃபிட் சென்டர் கொடுத்து என்ன டேட்டுக்கு பார்க்கணுமோ அந்த டேட்டை கொடுத்துட்டு நம்ம ஷாப்ல பார்க்கலாம். ஷாப் டெய்லி அக்கௌண்ட்ல பார்த்து வியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா, HO postmaster shall check the SO BO accounts by accessing the data online. No need to taking the printouts. Postmaster concerned shall have to nominate such a employee and role be authorized. It is a duty of postmaster to ensure check on day-to-day basis and raise such objection deemed fit, and also raise ticket with TCS.
ஏதாவது அக்கௌண்ட்ல உட்காரல, சாப் டெய்லி அக்கௌண்ட் டேலி ஆகல அப்படின்னா அவங்களும் வந்து செக் பண்ணி அதை டிக்கெட் போட்டு அதை சரி பண்ணணும் டிசிஎஸோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து தான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பேலன்ஸை வந்து நம்ம சாப் டெய்லி அக்கௌண்ட்டை வியூ பண்ணி கூட செக் பண்ணி வெரிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் வந்து வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, லாக்ஸிட்டி, அவங்க சரியா ஒர்க் பண்ணல, இர்ரெகுலாரிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சூப்பரண்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Postmaster is expected to bring the notice of the superintendent or subdivisional inspector any laxity or continued or repeated irregularity noticed by him and to report the superintendent the names of subordinate postmaster who are incompetent. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர்னா ஒரு எஸ்ஓல எப்ப பார்த்தாலும் தப்பு பண்றாங்க, டெய்லி அக்கௌண்ட்ல மேனுவலா கரெக்ட் பண்ணிட்டே அனுப்பிச்சுட்டே இருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்பாம விட்டுறாங்க ஒமிஷன். அது மாதிரி ரேரா இருந்தா பரவாயில்ல, பட் ரிப்பீட்டடா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மாசத்துக்கு 4 நாள் 5 நாள் அதே மாதிரி பண்றாங்க அப்படின்னு இருந்தா அதை வந்து கன்சர்ன் எஸ்டிஐக்கும் சூப்பரண்டென்ட் இதுக்கும் ரிப்போர்ட் பண்ணணும் ரிட்டர்ன்ல, எரர் இன் ரிப்போர்ட், இல்லைன்னா ரிட்டர்னா கூட நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். அதை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது அவங்கள ஆனஸ்டி மேல, இந்த நேற்று சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் அவர் இதான் வச்சிருந்தோம் ஆத்தரிஸ்ட் மேல வச்சிருந்து லைபிலிட்டி எல்லாம் சரியா காட்டல, மற்றபடி அவரோட ஒர்க் எல்லாம் சரியா உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்றது சரியில்லை அப்படின்னு இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அவங்க இன்டெகிரிட்டி மேல, ஆனஸ்டி மேல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். கன்சர்ன் எஸ்டிஐக்கோ இல்லை சூப்பரண்டென்ட்டுக்கோ ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து சூப்பரண்டென்ட்டோட கோஆப்ரேட் பண்ணாதான் அந்த ஏதாவது ஃப்ராட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரிவென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஹெச்ஓக்கு வருது, ஹெச்ஓல வந்து அவங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணணும், நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாதான் ஏதாவது தப்பு இருந்தா கண்டுபிடிக்க முடியல, நம்ம அது டிஓக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, அவங்க அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ராட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய இந்த டியூட்டி ஒரு சில டியூட்டிஸ் வந்து போஸ்ட் மாஸ்டரே தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா பெரிய லார்ஜர் ஆபீஸ்ல ஜிபிஓ இல்லை கஸ்டர்ட் ஹெச்பிஓ, அதாவது சென்னை ஜிபிஓ இல்லைன்னா வேலூர், அந்த மாதிரி வேலூர் வந்து கஸ்டர்ட் ஹெச்பிஓ, அந்த மாதிரி ஆபீஸ்ல எல்லாம் வந்து டிபிஎம்ஓ இல்லை ஏபிஎம்கோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து டெலிகேட் பண்ணியிருப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அவர் வந்து போஸ்ட் மாஸ்டரே பர்சனலா செய்ய மாட்டார். கஸ்டர்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஏபிஎம் இல்லை டிபிஎம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிஓ டெய்லி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து சப் ஆஃபீஸ் எஸ்பிஎம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஹெச்ஓல என்ன சொன்னோமோ அதே மாதிரி அவர் சப் ஆஃபீஸ் என்ன பண்ணணும்னா எல்லா பிஓ, இப்போ 5 பிஓ இருக்குன்னா 5 பிஓவோடதையும் அவர் தான் டேலி பண்ணணும், சிஸ்டத்துல ஜென்ரேட் பண்ணி எக்ஸாமின் பண்ணணும். எல்லாம் கரெக்டா இருக்கா, பேலன்ஸ் எல்லாம் கரெக்டா டேலி ஆகுதா, அவங்க மேனுவலா போடுற டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் சிஸ்டத்துல ஜென்ரேட் பண்ண பிஓ டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் டேலி ஆகுதா, அதெல்லாம் வந்து அவர் கிராஸ் செக் பண்ணணும். அதே மாதிரி எஸ்பிஎம் வந்து ஜென்ரேட் பண்ணி சிஸ்டத்துல செக் பண்ணி ZFR_day_new நோட் பண்ணீங்க. இது கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்பாங்க, நீங்க வந்து டெய்லி அக்கௌண்ட் ரிப்போர்ட்டை எதில் பார்ப்பீங்க, அதுக்கு என்ன மெனு இல்லை டி கோடுன்னு சொல்லுவாங்க, டிரான்சாக்ஷன் கோடுன்னு ஷார்ட்டா சொல்றது டி கோடுன்னு பேர் அதுக்கு. அதை வந்து எந்த மெனு அப்படின்னு கேட்டாங்கன்னா ZFR_day_new இதான் மெனு. இந்த மெனுல போனீங்கன்னா ப்ராஃபிட் சென்டர் கேட்கும், எந்த பிஓனா அந்த பிஓட ப்ராஃபிட் சென்டர், எஸ்ஓனா எஸ்ஓட ப்ராஃபிட் சென்டர் கொடுத்து டேட் கொடுத்தோம்னா ஜென்ரேட் பண்ணோம்னா டெய்லி அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நம்ம செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான மெனு, எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். இது நோட் பண்ணீங்க. இது கூட கேட்கலாம், டி கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கேட்கறது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேஜ் நம்பர் சார், அது பேஜ் நம்பர் 165 எடுத்துங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆபீஸும் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. சப் ஆபீஸ்னா அது ஒரு யூனிட், பிஓனா ஒரு யூனிட், ஒவ்வொரு ஆபீஸ் மாதிரி ஒவ்வொரு டெய்லி அக்கௌண்ட் ஜெனரேட் பண்ணணும் சொல்றாங்க. அது என்ன ஆகுன்னா தனித்தனியா தான் இருக்கும். முன்ன வந்து எப்படி இருக்கும்னா எஸ்ஓ அக்கௌண்ட்டை பிஓ அக்கௌண்ட் எஸ்ஓல இன்கார்பரேட் பண்ணுவாங்க.
எஸ்ஓ அக்கௌண்ட்டை ஹெச்ஓல இன்கார்பரேட் பண்ணி கேஷ் புக்கு கேஷ் அக்கௌண்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. இப்போ அந்த கான்செப்ட் கிடையாது. ஒவ்வொன்றுமே ஒரு யூனிட் ஒரு ஆபீஸ் மாதிரி அது ஜென்ரேட் ஆகும். மொத்தமா இப்ப எப்படி டேலி பண்றாங்கன்னா ஜிஎல் வைஸ், ஜிஎல்னா ஜெனரல் லெட்ஜர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, ஜிஎல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் டேலி பண்றாங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் யூசியா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஜிஎல் கோட் இருக்கும். ரிஸ்க் பெய்டு, இப்போ நம்ம ஓசி அதர் சார்ஜஸ் இருக்குன்னு, ஓஇனா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஓசினா அதர் சார்ஜஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜிஎல் இருக்கு. அந்த ஜிஎல் வைஸ் தான் டேலி பண்றாங்க. பழைய கான்செப்ட் பிஃபோர் சிஎஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க, கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. கேஷ் புக்கை வந்து அவங்க டெய்லியும் எல்லா ஃபிகரும் கம்பைன் பண்ணி எஸ்ஓ ஃபிகர் எல்லாம் சேர்த்து டெய்லி பிடிஜிடி போட்டு டேலி பண்ணுவாங்க. பிடினா ப்ரோக்ரசிவ் டோட்டல், ஜிடினா கிராண்ட் டோட்டல். அது மாதிரி போட்டு ஒவ்வொரு மாசமும் போட்டு மந்த் எண்டில் கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதை ஜென்ரேட் பண்ணி ஆடிட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம எதுவும் அனுப்புறது கிடையாது. எல்லாமே ஜிஎல் வைஸ் டேலி பண்ணுவாங்க. ஆடிட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் இந்த ஜிஎல் ஒரு சில ஜிஎல் எல்லாம் ஜீரோ இருக்கணும் எண்ட் ஆஃப் தி மந்த்லன்னு சொல்லி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டிரான்சிட்டு, அதுக்கப்புறம் ஒன் டைம் கஸ்டமர்னு ஒன்று இருக்கும், போஸ்ட்மேன் இஷ்யூ எம்ஓ இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10-15 ஜிஎல் இருக்கு. அதெல்லாம் வந்து எவ்ரி மந்த் முடிஞ்ச உடனே ஜீரோ இருக்கணும். அது ஏதாவது அமௌண்ட் இருந்தது மைனஸ்ல பிளஸ்ல இருந்தா அவங்க கன்சாலிடேட்டா ஜென்ரேட் பண்ணி அந்தந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க. அந்தந்த ஹெட் ஆஃபீஸ்ல அது என்ன தப்பா இருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ரெக்கன்சில் பண்ணி ஆடிட்டுக்கு அனுப்புறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் டேலி பண்றாங்க. அதுக்கு முன்னே கேஷ் புக் அனுப்புவாங்க, அதை வச்சுதான் ஃபிகர் எல்லாமே டேலி பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே ஜிஎல் ஜெனரல் லெட்ஜர் அக்கௌண்ட்டை வச்சுதான் வந்து டேலி பண்றாங்க. நான் சிஎஸ்ஐ ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே நம்ம பழைய மாதிரி பிஓ டெய்லி அக்கௌண்ட் எஸ்ஓல செக் பண்ணணும், எஸ்ஓ அது வந்து ஹெச்ஓல பண்ணணும்ன்ற அந்த கான்செப்ட் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே வச்சு பண்ணணும், சம்மரி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஆயிடுச்சு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 95% வந்து ஆபீஸ் வந்து சிஎஸ்ஐ ஆபீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இந்த நெட்ஒர்க் சரியா இல்லாத ஆபீசர்ஸ் தான் வந்துடணும் நான் சிஎஸ்ஐ இருக்கு. எங்க டிவிஷன்லாம் கூட இருந்தது. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 monthsக்கு பிஃபோர் வந்து எல்லாமே வந்து சிபிஎஸ் ஆயிடுச்சு, சிஎஸ்ஐயும் ஆயிடுச்சு. பேஜ் நம்பர் 165, யாராவது பேஜ் நம்பர் கேட்டிருக்காங்க 165. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரிடே என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்சிட் செக் பண்ணணும். டிரான்சிட்னா ஒண்ணும் இல்லைங்க, இப்போ ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு பணம் அனுப்புறோம், அந்த ஆபீஸ்ல போய் சேர்ந்துச்சா அவங்க அக்னாலஜ் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். இப்போ நீங்க பிஓல ஒரு 10,000 ரூபாய் கட்டுறீங்க இன்னைக்கு, அவங்க அந்த பிஓல அன்னைக்கே ரிசீவ் பண்ணிட்டு இருக்கணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அவங்க டெய்லி அக்கௌண்ட்ல அந்த நீங்க அனுப்பிச்ச பணத்தை கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஆனா சிஸ்டத்துல வந்து இப்போ பிஓல அவங்க டிவைஸ்ல ரிசீவ் பண்றது இல்லை, இன்னும் அதுக்கு சரியா ஆனா இது வரல, அவங்க பண்றது கிடையாது. நம்ம பிஓக்கு நம்மளே தான் கேஷ் ரெக்வஸ்டிங் கொடுக்குறோம், நம்மளே தான் ரிசீவ் பண்ண மாதிரி பண்றோம். பட் ஆனா இன் ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து டிவைஸ்லயே அவங்க கேஷ் கட்டுற மாதிரியும் டிவைஸ்லயே கேஷ் ரிசீவ் பண்ற மாதிரியும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்ஓ இல்ல பிஓக்கு கட்டினாலும் ரிசீவ் பண்ணாலும் அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் பிஓக்கு பதிலே அவங்களே பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க 10,000 ரூபாய் ஒரு பிஓக்கு ஏபிஓக்கு அனுப்பிச்சீங்கன்னா அந்த ஏபிஓ ஈவினிங் டெய்லி கொண்டு அனுப்புறாரு இல்லையா, அவர் அந்த 10,000 ரிசீவ் பண்ணாரான்னு பார்க்கணும். ரிசீவ் பண்ணல அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், அவர் கூப்பிட்டு கேட்கணும். இல்ல பேக் போலியா இல்ல என்ன மறந்துட்டாரா என்னன்றத பார்க்கணும், உடனே அன்னைக்கே பார்க்கணும். அது கேஷ் விஷயத்த வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அதுதான் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பிஓ வந்து இன்னைக்கு போகாது, நாளைக்கு தான் போகும், தூரமா இருக்கும் இல்ல ஹில் ஏரியாவா இருக்கும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது என்னன்னா டிரான்சிட்ல இருக்கும். அடுத்த நாள் அவரு அதை அக்கௌண்ட்ல கொண்டு வந்துட்டாரான்னு பார்க்கணும். அதுதான் வந்து முக்கியம். அதே மாதிரி சிஸ்டம் ஜெனரேட்டர் டெய்லி டிரான்சாக்சனை வந்து எஸ்பிஎம் வந்து செக் பண்ணணும். அதுல ஏதாவது எரேசர் இருக்கா. எஸ்பிஎம்னா ஹெச்ஓனா, பிஓனா எஸ்பிஎம், ஹெச்ஓனா போஸ்ட் மாஸ்டரோ இல்ல அந்த யாரு அந்த நாமினேட் பண்ணிருக்காரோ அந்த கிளர்க்கு, சம்பவ கிளர்க்கோ இல்ல யாரோ பாப்பாரு, ஏபிஎம்மோ இல்ல டிபிஎம்மோ யாரு பாப்பாரோ அவர்கிட்ட வந்து அதெல்லாம் செக் கரெக்டா இருக்கா, ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கா, சஸ்பிசியஸ் டிரான்சாக்சன் இருக்கா, சஸ்பிசியஸ் ஆல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது உடனே அந்த மேட்டரை நம்ம என்கொயரி பண்ணி டிஓக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. என்கொயரினா போஸ்ட் மாஸ்டர் என்கொயரி பண்ண முடியாது, சும்மா ஏதாவது ஒன்னா போன்ல இல்ல கேட்கலாம், என்ன ஏதுன்னு அந்த ரிப்போர்ட் கேட்கலாம். பட் ரொம்ப சீரியஸான விஷயமா இருந்தா சூப்பரண்ட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரிலேஷன் சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் தேர் அக்கௌண்ட். எஸ்பி பிரான்ச்சு
officers exchange account BO bags respectively with their account office daily. அதாவது என்னன்னா சப் ஆஃபீஸ் வந்து பிஓக்கும் பிஓல இருந்து சப் ஆஃபீஸ்க்கும் டெய்லியும் அந்த பிஓ பேக்ன்றது இருக்கணும். நேற்றே சொன்னேன் நான் டியூ பேக்னு சொன்னேன். அதுல நம்ம பிஓ ஸ்லிப் வந்து எஸ்ஓல இருந்து பிஓக்கு போனா பிஓ ஸ்லிப் கட்டாயம் இருக்கணும். அதே பிஓல இருந்து எஸ்ஓக்கு வந்தா பிஓ டெய்லி அக்கௌண்ட் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது முக்கியமானது. அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்க அது என்னன்றதோட படிச்சு பாருங்க. கட்டாயம் இருக்கணும் அது. அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் நான் சிஎஸ்ஐ இருந்தா அது என்ன பண்ணணும்னா அந்த ஹெச்ஓல வந்து அந்த ஜிஎல்ல அடிச்சுக்குவாங்க. அதை மேனுவல் ஆபீஸ் இருந்ததுன்னா மேனுவலா டெய்லி அக்கௌண்ட் வரும். அந்த டெய்லி அக்கௌண்ட் அந்த சப் அக்கௌண்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்க இப்ப எஸ்பி டெபாசிட்னா எஸ்பி டெபாசிட் கொண்டாட ஜிஎல்ல சிஎஸ்ஐல அடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி பில்ஸ் பேர்னா பில்ஸ் பேருக்கு என்ன ஜிஎல்லோ அதுக்கு பேமெண்ட் சைட்ல அடிச்சுக்குவாங்க. அவங்க ஈவந்தோ அந்த ஆபீஸோட அக்கௌண்ட் மேனுவலா இருந்தாலும் ஹெட் ஆபீஸ்ல அந்த சிஎஸ்ஐ என்வைரன்மெண்ட்ல தான் ஏத்துறாங்க. சப் அக்கௌண்ட் பிஓக்கோ இல்லை யாரோ ஒரு பிஓக்கோ அது வந்து அந்த ஒர்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் அடிச்சிட்ட பிறகு அவர் திருப்பி சாப்டைல பட்ட வியூ பண்ணி அவர் மேனுவலா போட்டுக்கிற பேலன்ஸ்க்கும் அதுக்கும் சரியா இருக்குதான்றதை அவர் செக் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சர்ஸ் பை அக்கௌண்ட் ஆஃபீஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதாவது வரல, வவுச்சர் ஏதாவது வரல, டிரான்சாக்ஷன் போட்டுக்கிறாங்க, அதுக்கு உண்டான வவுச்சர் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், உடனே வந்து நம்ம எரர் என்ட்ரி போட்டு அந்த வவுச்சரை கால் பண்ணணும். கால் டப்பான்னா கேட்கணும், அனுப்ப சொல்லி கேட்கணும். அடுத்த ஸ்லிப்லயே இந்த மாதிரி இதெல்லாம் வரல, இதுக்கு வவுச்சர் வரலன்னு சொல்லி நம்ம எரர் என்ட்ரி போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லிப் நம்ம என்ன பண்ண ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணி அந்த பிஓக்கு கன்சர்ன் பிஓக்கு சாப்ல ஜென்ரேட் பண்ணி அதுவும் நம்ம டெய்லி பேசிஸ்ல அனுப்பிச்சு விட்டுறணும். அதே மாதிரி வாண்டிங்கா இருந்தது வவுச்சர் அப்படின்னா அந்த சிஸ்டம் அக்கௌண்ட்ல நம்ம பர்டிகுலர்ஸ்ல மிஷின் டாக்குமெண்ட் என்னவோ எழுதி அட்டாச் பண்ணி சப் அக்கௌண்ட்ல வைக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரெகுலாரிட்டி நோட் பண்ணி எரர் புக்ல எழுதி வைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம மேனுவலா சொன்னேன் இல்லைங்களா, நேற்று சொன்னதே தான். அதே அவங்க சிஸ்டத்துல பண்ணி சாப் டெய்லி அக்கௌண்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி வேற ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கால் ஃபார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே சீரியஸா இருந்தது அப்படின்னா நம்ம சூப்பர்டென்ட்டுக்கோ இல்லை சப் டிவிஷனருக்கோ இன்டிமேட் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணிக்குவாங்க. அப்புறம் இன்அட்மிசபிள் வவுச்சர்ஸ் சொல்றாங்க. இன்அட்மிசபிள் வவுச்சர்ஸ் அப்படின்னா ஏதாவது இதெல்லாம் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க, அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அட்மிட் பண்ணக்கூடாது சொல்றாங்க. இப் எனி டாக்குமெண்ட் attached a system generated daily account report is admitted on account of any irregularity in its preparation or is not duly signed, the revised document should be called for or the document should be returned for rectification, entered in the place of remarks of the next SO or BO slip sent to the subordinate office. But the item to which it relates should be admitted and included in the accounts of the account office as usual, pending the result of reference to sub-branch or branch postmaster. If the revised voucher is not resubmitted immediately, the procedure prescribed in the preceding rule should be followed. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஏதாவது இப்போ ஒரு வவுச்சர்ல இதுவாயிருக்கு, கையெழுத்து இல்லை, ஒமிட் ஆயிட்டு இருக்கு, ஆனா அக்கௌண்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு பில்ஸ் போயிட்டு ஒரு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கேஷ் கன்வீனியன்ஸ்க்கோ இல்லை மெயில் கன்வீனியன்ஸ்க்கோ, அதுல வவுச்சர்ல கையெழுத்து போடல, பேய் கையெழுத்து இல்லை, இல்லை பாஸ் பண்ற எஸ்பிஎம் கையெழுத்து இல்லை, ஆனா பில்ஸ்ல 200 ரூபான்னு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம்னா அந்த 200 ரூபாய் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், வவுச்சர் அனுப்பிச்சு திருப்பி நம்ம ரிவைஸ்டு கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஒமிஷனை சப்ளை பண்ண சொல்லி கேட்கலாம். அதுதான் வந்து சொல்றாங்க. அதை நம்ம எஸ்ஓ ஸ்லிப்லயோ இல்லை பிஓன்னா பிஓ ஸ்லிப்லயோ மென்ஷன் பண்ணி அனுப்பணும் சொல்றாங்க. உடனே நீங்க அனுப்பிச்சு அது ஒரு 1 or 2 daysல வரல, 2 daysல வரலன்னா சூப்பர்டென்ட்டுக்கோ இல்லை ஐபிஓக்கோ ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ unnecessary remittance of cash to be avoided. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ காலையில கேஷ் கேட்பாரு, சாயங்காலம் திருப்பி அனுப்பிச்சிடுவாரு, ஏன்னா வசூல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கேஷை வந்து கரெக்டா ரெகுலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அன்னெசரியா வந்து ரெமிட்டன்ஸ், கிராஸ் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அதை இப்ப காலையில இவர் ஒரு 5 லட்சம் கேட்டிருப்பாரு, சாயங்காலம் வசூல் ஆயிடுச்சுன்னு ஒரு 5 லட்சம்
திருப்பி அமைச்சிருவாரு. அது மாதிரி எல்லாம் பண்ணாம அவங்க வந்து ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ண பார்க்கணும். இப்போ கேட்காம ஏதாவது டெபாசிட் வருமா, வந்ததுன்னா அதை எடுத்து இஸ்ரேல கொடுத்துடலாமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது unnecessary transmission of cash between post offices must carefully guarded against. All payments, including the disbursing of pay, shall be made electronically. Signed payment advisors or direct credit through POSB bank accounts, provided that one-time relaxation may be granted for payment of other recognized mode of cash of hardship, where the reasons are duly approved by the head of the department and the financial advisor. Hence, the cash payment through acquittance source by taking signature in physical copy and affixing of the revenue stamp stands discontinued. என்ன சொல்றாங்கன்னா, முன்ன சம்பளத்துக்கெல்லாம் ரோல் போட்டு ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு வாங்கிடணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. எல்லாமே நம்மளோட பிஓஎஸ்பி அக்கௌண்ட்லயோ இல்ல இது பாத்தீங்கன்னு வச்சுங்க, பேங்க் அக்கௌண்ட் கூட கொடுப்பாங்க. ஒரு சில எனக்கு என்னோட சேலரிய, என்னோட பேமெண்ட், ஜிபே பேமெண்ட், நம்ம என்ன பேமெண்ட் வருதோ அதெல்லாம் வந்து என்னோட அக்கௌண்ட்ல, பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி கூட நம்ம லெட்டர் எழுதி கொடுப்பாங்க அக்கௌண்ட்ஸ்ல. அப்போ அவங்க அதை பேங்க் அக்கௌண்ட் லிக்விட் பண்ணி பேங்க்குக்கு போஸ்ட் மாஸ்டர் செக் போட்டு கொடுத்துருவாரு. பேங்க்ல அந்த கன்சர்ன் அபிஷியலுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ரோல் பேமெண்ட் இல்ல, அது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுன்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் ஆபீஸ். கேஷ் ஆபீஸ் நான் என்ன சொன்னேன், நேற்றே பார்த்தேன். கேஷ் ஆபீஸ்னா என்னன்னா, ஒரு பெரிய சபா ஆபீஸா இருக்கும். அது வந்து அதுக்கு அருகாமையில் இருக்கிற சபா ஆபீஸ்க்கெல்லாம் வந்து கேஷ் ரெமிட்டன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸஸ் கேஷ் இருந்தா கலெக்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஆபீஸ்ல. அதுதான் வந்து கேஷ் ஆபீஸ்னு சொல்றேன். கேஷ் ஆபீஸ் இஸ் ஏ சப் ஆபீஸ் which in addition to performing the ordinary work of SO and serves a department of cash. ஒரு ஹெட் ஆபீஸ் மாதிரி அந்த இடத்துல கேஷ் கன்வென்ஸ் மட்டும் அவங்க செயல் பண்ணுவாங்க. அவங்க சப்ளையும் பண்ணுவாங்க, ரெசீவும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. லிமிட் வந்து சூப்பர் ஃபிக்ஸ் பண்ணுவாருன்னு. அது இல்லாம ஹெட் போஸ்ட் மாஸ்டரும் இவருக்கு ரெமிட் பண்ணுங்க, அடிஷனல் கிரெடிட் ஏஎல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிஷனல் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதை சாங்ஷன் பண்ணுவாங்க. அது ஹெச்ஓல அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹெச்ஓக்கு வந்து எவ்வளவு கேட்டாலும் கேஷ் கொடுக்கலாம், அவங்க எவ்வளவு ஆத்தரைஸ் பண்றாங்களோ அது கொடுக்கலாம். அதுதான் வந்து அவங்க லிமிட்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு ரிஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஹெட் ஆஃபீஸ்ல. யார ஏஎல்சி அந்த ஆஃபீஸ் வைஸ் போட்டு அவங்க எவ்வளவு கேஷ் அடிஷனல் கிரெடிட் எவ்வளவு கொடுத்துருக்குறோம், அவங்க எவ்வளவு எஸ்ஓல இருந்து கட்டிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு ரிஜிஸ்டரே வச்சிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஓ வந்து சர்ப்ளஸ் கேஷ் ரிசீவ் பண்ணணும், சப்ளையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா, அந்த எஸ்ஓ பேங்க் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த எஸ்பிஎம்க்கு செக் இஷ்யூ பண்ற பவர், செக் டிராப் பண்ற பவர் கொடுத்துருப்பாங்க. அவங்க இருக்கிற ஸ்டேட் பேங்கோட அவங்க அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு மாதிரிதான் வந்து நம்ம அவங்க அந்த சப் ஆபீஸ்க்கு கேஷ் அதிகமா இருந்தா அந்த பேங்க்கு ரெமிட் பண்ணிடலாம், கம்மியா இருந்ததுன்னா பேங்க்ல இருந்து டிராப் பண்ணிக்கலாம். பணம் எடுக்கிறது டிராயிங்ஸ் சொல்லுவாங்க, ரெமிட்டன்ஸ் பேமெண்ட் இல்ல ரெமிட்டன்ஸ் டு பேங்க்னு சொல்லுவாங்க. அதுவும் சூப்பர்டென்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இப்ப சிஸ்டத்துல எல்லாமே மேப் பண்ணிருக்காங்க. அந்த கேஷ் ஆபீஸ் அவங்க வந்து அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணி பண்ணுவாங்க. ZFFD50 சொல்லி மெனு வந்து கேஷ் இதுக்கு ZFFD50 சொல்லுவாங்க. அது ப்ரொசீஜர் தனியா இருக்காது. உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ப்ராக்டிகலா நீங்க சப் ஆபீஸ்ல வந்து உங்க எஸ்பிஎம் பண்ணும்போது அது பாருங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பாத்தீங்கன்னா அது எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, எப்படி ரிசீவ் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி செக் ரெமிட்டன்சஸ் பிட்வீன் அக்கௌண்ட் ஆபீஸ் அண்ட் இட்ஸ் சபார்டினேட்டட் ஆபீசஸ். அது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னு சொன்னீங்களா கேஷ், அது வந்து கரெக்டா நடக்குதா, கரெக்டா பண்றாங்களான்றத வாட்ச் பண்ணணும். எதுவுமே சொல்லியிருக்கேன், அது டிரான்சிட் கூட சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அது என்ன பண்ணணும், ஒரு ஆபீஸ் கேஷ் கட்டினா அந்த ஆபீஸ்ல அந்த கேஷை ரிசீவ்டுன்னு அவங்க அக்கௌண்ட்ல டெய்லி கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி இப்போ அந்த ஆபீஸ் எல்லாம் இன்னைக்கு கட்டுறோம்னா அவங்களோட அக்கௌண்ட் இன்னைக்கே வந்துடும். இல்லை அதை வாட்ச் பண்ணணும். சப் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை ட்ரெஷரருக்கோ யாருக்கோ வந்து அதை சொல்லியிருப்பாங்க, அதை வந்து அவங்க வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு சிஸ்டத்திலேயே தான் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்திலேயே ப்ராசஸ் நடக்குது இல்லையா, கேஷ் ரெக்வஸ்ட் கொடுத்து கேஷ் அப்ரூவ் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணி அவங்க கேஷ் ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிஸ்டம் வழியா தான் நடக்கணும்,
வவுச்சர் போஸ்டிங் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம F502 இல்லைன்னா டூல் சொல்லுவாங்க CSI டூல்னு, அதுல அடிச்சு ZPF07 ஒரு மெனுல போய் போஸ்ட் பண்ணிடுவாங்க பல்கா, இந்த பில்ஸ் பெய்டோ இல்லை அதர் ஏதோ ஒன்று. இதெல்லாம் வந்து அது மாதிரி கேஷ் ரெமிட்டன்ஸை போடக்கூடாது. ஏன்னா அது அட்ஜஸ்ட் ஆகாது, டிரான்சிட்ல காட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் அது டிரான்சிட் டேலி பண்ண சொல்லி நம்மள கேட்பாங்க. அதனால மேக்சிமம் இல்லை, எப்பவுமே ஒர்க் ஃப்ளோல தான் போடணும். ஒருவேளை ஸ்டாப் ஒர்க் ஆகல, நம்ம பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை வவுச்சர் போஸ்டிங்ல போட்டுக்கலாம். பீப்புள் பர்மிட்டட், இல்லைன்னா நம்ம போடக்கூடாது. ஒர்க் ஃப்ளோல தான் போடணும்னா அந்த ZFFP50 மெனுல தான் கேஷ் ரெக்வஸ்டோ கேஷ் ரெமிட்டன்ஸோ பண்ணணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணீங்க. நம்ம வவுச்சர் போஸ்டிங்ல எல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி அந்த டிஓபி கேஷ்ல டேலி ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். கேஷ் ரெசிப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பேலன்ஸ்ல இருந்து ZFR டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் ZFBL3N அது வந்து TCPன்னு சொல்லுவாங்க, ட்ரெஷரர் கேஷ் புக்னு சொல்லுவாங்க. டெய்லி அக்கௌண்ட்ன்றது என்னன்னா எட்ல எவ்வளவுன்றது, இது வந்து எவ்வளவு கேஷ் வந்தது, எவ்வளவு அனுப்பிச்சது, போனது வந்தது பர்டிகுலர்ஸ் தான் வந்து TCP. எவ்வளவு வந்து போஸ்ட்மேன் எவ்வளவு வாங்கணும், போஸ்ட்மேனுக்கு எவ்வளவு கொடுத்தோம், கவுண்டர்ல இருந்து எவ்வளவு வாங்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. பில்ஸ் பேட் எவ்வளவு கொடுத்தோம், இதெல்லாம் தான் வந்து TCPன்னு சொல்லுவாங்க. ரெசிப்ட் டேலி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் TCP, ட்ரெஷரர் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஷும் இது ரெண்டு இருக்கு. POSன்னு சொல்லுவாங்க, DOPன்னு சொல்லுவாங்க. POSன்றது கவுண்டர் கேஷ், அது DO11ன்னு சொல்லுவாங்க. 11 கேஷ்ன்னு சொல்லுவாங்க. அது லாஸ்டா 11ல முடியும், அதனால அது 11. 10 DOP கேஷ், அதுதான் ட்ரெஷரர் கேஷ். அந்த 10 கேஷும் டெய்லி அக்கௌண்ட்ல வர க்ளோசிங் பேலன்ஸை கட்டாயம் டெய்லி டேலி ஆகணும். டேலி ஆகணும்னா அது உடனே பார்க்கணும் ஏன் டேலி ஆகணும். முக்கியமான இது, டெய்லியுமே அட் க்ளோஸ் ஆஃப் தி டே TCP கேஷ், அதாவது 11 GL 11 வரும் லாஸ்டா, அந்த கேஷும் 10 கேஷும் 11 வந்து 0 ஆகணும். 0 ஆகலைன்னா சிங்க் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஆயிடும். ஆனா 10ஓட கேஷும் 10ல என்ன இருக்கோ, 10ல வந்து 10,150 ரூபாய் இருக்குன்னா நம்ம டெய்லி அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ணா அதே 10,150 ரூபாய் தான் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு இப்போ UOD எல்லாம் லேட்டா தான் ஆகும் CBSE. அதனால பொறுத்த வரைக்கும் டெய்லி அக்கௌண்ட் கேஷ் அன்னைக்கே டேலி ஆகாது, நெக்ஸ்ட் டே தான் டேலி ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம காலையில பார்த்தோம்னா டேலி ஆகிடும் டெய்லி அக்கௌண்ட் கேஷும் TCP கேஷும். நம்ம கேஷ் எப்படி பண்ணணும்னா TCPல என்ன இருக்கோ அந்த கேஷும் பிசிக்கலா இருக்கிற கேஷும் கரெக்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓகே. இது ஒரு முக்கியமான இது. அதே மாதிரி TN ஆபீஸ் TNFன்னு சொல்லுவாங்க, டோட்டலி நாட் ஃபீசிபிள். TNF அப்படின்னா என்ன, அதுக்கு விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலி நான் ஃபீசிபிள் ஆபீசர்ஸ் அப்படின்னு நெட்வொர்க் இல்லாத ஆபீஸ், நான் CBS ஆபீஸ் தான் அப்படி சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா RSO கிரிட் CSI ஆபீஸ், அது என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் ரெமிட்டன்ஸ் எல்லாம் பண்றீங்க இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணணும்னா இதுல வவுச்சர் போஸ்டிங் போட்டு டேலி பண்ணணும்ன்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்ப சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி ட்ரெஷரர் வந்து கேஷ் டிரான்சிட்ல வந்து செக் பண்ணணும்னு சொல்றாங்க. GL கோடு 486 71 2050 4867150, இதுதான் டிரான்சிட்டோட GL கோடு. சரிங்களா, இதுல 11 லாஸ்டா 11 வரும், அது வந்து POS கேஷ். 10ன்னு வரும், அது வந்து DOP கேஷ். DOP கேஷ் தான் மெயின் கேஷ், ட்ரெஷரரோட கேஷ். ஒரு ஆபீஸோட அந்த கேஷ் தான் டெய்லி டேலி ஆகணும். இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. இதை நீங்க ஒரு தடவை படிச்சீங்க, உங்க SOல SPM எப்படி ஒர்க் பண்றாருன்றது நீங்க போய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்க, கவனிச்சிங்க, ஒரு நாள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்லா புரியும். அந்த மெனு எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்றாரு, கீ கோட் எப்படி யூஸ் பண்றாரு, எப்படி டேலி பண்றாருன்றது ஒரு நாள் நீங்க போய் பாருங்க. ஃப்ரீயா இருக்கும்போது, SPM ஃப்ரீயா இருக்கும்போது, இன்னைக்காவது கொஞ்சம் வேலை குறைவா இருக்கும்போது அவரான நீங்க போய் உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நம்ம இந்த படிச்சதுக்கும் அதுக்கும் கண்டிப்பா கட்டாயம் புரியும். அதே மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான இது, லிமிட் ஆஃப் ரெமிட்டன்சஸ். நான் நேற்றே சொன்னேன், ஃபைல எவ்வளவு கட்டணுமா, ஒரு அஃபீஷியல் எவ்வளவு எடுத்துன்னு போனா, ஒரு GDS எவ்வளவு எடுத்துன்னு போனா, ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு போகலான்னு சொல்லிட்டு நேற்றே உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். இருந்தாலும் அதுதான் சொல்லியிருக்காங்க, நான் அதை சொல்றேன், நோட் பண்ணிங்க. எப்படி போகும்னா டிரான்ஸ்போர்ட் பஸ்ல போகும், MMSன்னு சொல்லுவாங்க. மோட்டார் வீகிள் இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு MMS வண்டியே இருக்கும். ஒரு சில ஊர்ல வந்து MMS நம்ம ஆபீஸ் மெயில் வண்டி இருக்கு இல்லையா, மெயில் வேன் மாதிரி இருக்கும், அந்த
அந்த வேன்லயே கூட கேஷ் எடுத்துட்டு போவாங்க. ஒரு சில ஏரியாவில் போட் மூலியமா போகும், நிறைய வேரியஸ் இருக்கு, ரோடு மூலியமா போகும். என்ன சொல்றாங்கன்னா லூஸ் கேஷ் த்ரோ கேஷ் டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயி மூலியமா 5 லட்சம் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா எம்எம்எஸ் வித் மல்டி டாஸ்கிங் காப் இன் அடிஷன் டு டிரைவர் ஃபார் கன்வீனியன்ஸ் ஆஃப் கேஷ் இன் கேஷ் பேக் என்க்ளோஸ் இன் அக்கௌண்ட் பேக் வந்து எவ்வளோன்னா 20 லட்சம் எடுத்துட்டு போகலாம். நம்ம சொன்னோம் இல்லையா வண்டி, அந்த வண்டியில ஒரு எம்டிஎஸ் டிரைவரு இது மாதிரிலாம் இருந்தா அதுல வந்து 20 லேக் எடுத்துட்டு போகலாம்னு சொல்றாங்க. ஹையர்டு எம்எம்எஸ்னா பிரைவேட்டா எடுத்துட்டு போட்டு ஒரு எம்டிஎஸ் ஒரு டிரைவர் இருந்தாரு அப்படின்னா அதுக்கு 5 லட்சம் தான் எடுத்துட்டு போக முடியும். அது கூட வித்தின் சிட்டி லிமிட்ல தான் எடுத்துட்டு போக முடியும். அதுக்கப்புறம் எம்எம்எஸ் ஹையர்டு இன் அடிஷன் கன்வீனியன்ஸ் சிட்டியோட அவுட் லிமிட்ல இருந்தா 2 லேக் தான் எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி ஆர்எம்எஸ் மூலயமா எடுத்துட்டு போனோம்னா 2 லேக் தான். அக்கௌண்ட் பேக் மூலயமா ரோட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல அனுப்புறோம் இல்லையா அக்கௌண்ட் பேக், அது இல்லை கையில் எடுத்துட்டு போவாங்க. ஒரு சிலர் வந்து கிட்ட இருந்தா கையில் எடுத்துட்டு போவாங்க. அது எஸ்ஓ இருந்தாலும் பிஓ இருந்தாலும் 40,000 தான் நின்று. அது நேற்று நான் சொன்னேன் 40,000 தான் எடுக்க முடியும். அவங்க எஸ்ஓ கட்டினாலும் சரி, ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு போனாலும் சரி, இல்லை பிஓல இருந்து எஸ்ஓக்கு போனாலும் சரி, எஸ்ஓல இருந்து பிஓக்கு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே 40,000 தான் லிமிட். ஆர்ம்டு எஸ்கார்ட் நேற்று சொன்னேன், போலீஸ் எஸ்கார்டோ இல்லை ஆர்ம்டு எஸ்கார்ட்னா கன் வச்சிருக்கணும். அது மாதிரி இருந்தா அவங்களுக்கு நோ லிமிட். 10 லேக் எடுத்துன்னு போகலாம், 50 லேக் எடுத்துன்னு போகலாம், 25 லேக் எடுத்துன்னு போகலாம். நோ லிமிட், 1 crore கூட எடுத்துன்னு போகலாம். லிமிட்டே கிடையாது. பட் ப்ரொவைடட் ஆர்ம்டு எஸ்கார்ட் ஆர் இல்லைன்னா போலீஸ் எஸ்கார்ட் இருக்கணும். இது ரைஃபிள் நம்ம துப்பாக்கியோட இருக்கணும். அதே மாதிரி கேஷ் த்ரோ டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய் அக்கம்பெனி பை அனதர் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய் தான் என்ன சொன்னேன். எஸ்கார்ட் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு அப்படின்னா ஒரு ஆள் 5 லட்சம் எடுத்துட்டு போகலாம். எஸ்கார்டு வந்து இன்னொரு 5 லட்சம் எடுத்துட்டு போகலாம். மொத்தம் 10 லட்சம் எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் அவர் ஒரு பிபிஎம் இன்னொரு பிபிஎம்மோட அக்கம்பெனி பண்ணி போனா 2 லேக் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா ஒரு ஆளுக்கு 1 லட்சம், ஒரு எஸ்கார்டு வந்தா இன்னொரு 1 லட்சம், 2 லட்சம் எடுத்துட்டு போகலாம்னு சொல்றாங்க. இது ஆர்எம்எஸ்க்கும் பொருந்தும், டிஓக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. டிஓக்கும் ஆர்எம்எஸ்க்கும் தனி லிமிட் கிடையாது. இது சொன்ன லிமிட் தான் எல்லாத்துக்குமே. இந்த லிமிட்டை வந்து எவ்ரி 1 இயர் ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் மாத்திக்கலாம், இல்ல கூட்டலாம், இல்ல குறைச்சிக்கலாம். என்னவோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ரிவைஸ் லிமிட் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான இது. இதை கூட கொஸ்டின்ல கேட்கலாம். அக்கௌண்ட் மாதிரி வந்து பை மூலியமா எவ்வளவு எடுத்துட்டு போகலாம், அப்படி அக்கௌண்ட் பேக் மூலியமா எவ்வளோ, ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்ல வெஹிமெண்ட் சிஸ்டம் மூலமா எவ்வளவு எடுத்துட்டு போகலாம்னா 40,000. ஒரு ஆளு ஜிடிஎஸ் பிபிஎம் இல்ல ஏபிபிஎம் சிங்கிளா போனா 1 லேக், எஸ்கார்டோட போனா 2 லேக். டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய் வந்து சிங்கிளா போனா 5 லேக், எஸ்கார்டோட போனா 10 லேக். அதே எம்எம்எஸ் வந்து ஏற்கனவே சொன்னேன், முதல்ல சொன்ன பாருங்க 20 லேக் எடுத்துட்டு போலாம்னா அந்த டிபார்ட்மெண்டலோட மெயில் வண்டியில இருந்ததுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் மெயில் வண்டி, ஒரு எம்டிஎஸ், ஒரு டிரைவர் இருந்து கேஷ் பேக் ஒரு பேக் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல எடுத்துட்டு போனா 20 லேக்ஸ் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி ஹயர்டு பிரைவேட்டா ஹயர் பண்ணி சிட்டி லிமிட்னா 5 லட்சம். அதே மாதிரி அந்த வண்டி ஹயர் பண்ணி சிட்டி அவுட் ஆஃப் சிட்டி லிமிட்னா 2 லேக் தான் எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எம்எஸ் செக்ஷன் ரயில்வே பை டிஎம்பி த்ரோ கேஷ் பேக்ன்றாங்க, அதுலயும் 2 லேக் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெகுலேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் சப் ஆபீசர்ஸ், அது என்னன்னா நேற்றே சொன்னேன், ஆத்தரைஸ்டுக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு, அதுதான் நீங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து அவர் பார்க்கணும். சப் ஆபீஸ்ல அவர் ஃபண்ட் எப்படி கரெக்டா வச்சிருக்காரா, மேக்ஸிமத்துக்கு மேல வச்சிருக்காரா, வச்சிருந்தா இசிபி போட்டிருக்காரா. இசிபின்னா என்ன சொன்னேன், எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இசிபி மெமோன்னு சொல்லுவாங்க. அதை அவர் போடுறாரு. அது என்ன ஃபார்ம் நம்பர் கூட சொன்னேன் நேற்று, PA20 PA20 சொன்னேன். நேற்று குறிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதே மாதிரி அவர் சப் ஆபீஸ்ல படிச்ச பேங்க்கு அவர் என்ன பண்ணணும், டிராயிங்ஸ் அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பேங்க் அவர் எக்ஸஸா இருந்தா பேங்க்ல கட்டிடணும், தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து டிராப் பண்ணிடணும். அதுதான் சொல்லியிருக்காங்க அவங்க. அதையும் கரெக்டா பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். சும்மா தேவையில்லாம இன்னைக்கு வந்து கேஷ் ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தா போதும்னா 10 லட்ச ரூபாய் வச்சு ஆபீஸை மேனேஜ் பண்ண முடியும்னா 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வரணும். 5 லட்சம் ஒரு 20 லட்சம் எல்லாம் வாங்கி வச்சுக்க கூடாது. அதை வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து அசஸ் பண்ணிக்கணும். எஸ்பிஎம்னா சப்போஸ்
எஸ்பிஎம் அசஸ் பண்ணிக்கணும். இங்க நம்மளுக்கு இவ்வளோ லைபிலிட்டி தான், இவ்வளோ வந்து நம்மளுக்கு டெபாசிட் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அது தேவையில்லாம பின்னாடி ஏன் எக்ஸஸா ரிட்டைன் பண்ணீங்கன்னு எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ரெமிட்டன்ஸும் டிராயிங்ஸும் ஷாப்ல கண்டிப்பா அவர் பண்ணணும், ஷாப்ல ப்ராசஸ் பண்ணணும். அதுலயே இருக்கு. இப்ப எப்படி கேஷ் எப்படி ஒர்க் ஃப்ளோர்ல பண்ணணும்னு சொன்னோம், பணம் டிரா பண்ணாலும் இல்ல பணம் பேங்க் ரிலீட் பண்ணாலும் அதையும் நம்ம ரிசல்ட் எப்ப 10 தான் பண்ணணும். இந்த மோடில் தான் பண்ணணும். அதே மாதிரி லயபிலிட்டி சொன்ன பிலோ மினிமம் போகுதா அப்படின்னு அதையும் வாட்ச் பண்ணணும். அதுக்கோசரம் மினிமம் இப்போ 50,000 இருக்குன்னா 50,000 கீழேயும் வச்சுக்காமையும் பார்த்துக்கணும். அதையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். எக்ஸஸையும் வச்சிருக்க கூடாது, பிலோ மினிமமும் வச்சிருக்க கூடாது. அதையும் வாட்ச் பண்ணி நம்ம அதை ரெகுலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனுவல் ஆஃபீஸா இருந்தா அதை வந்து ஹெட் ஆஃபீஸ்ல கம்பைல் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரூல் 32ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க சொல்றாங்க. டெய்லி அக்கௌண்ட் வந்து டெமிட் அந்த ஃபிகர் எல்லாம் போட்டு பேலன்ஸ் கரெக்டா ஸ்ட்ரக் பண்ணிருக்காங்களா அதையும் வந்து வாட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அவர் வந்து பணம் வைக்கும்போது எப்பவுமே இப்போ ஒருத்தர் பணம் அனுப்புறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து மினிமம் வந்து 10,000, மேக்சிமம் 15,000 அப்படின்னா அவரு 20,000 இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்னா மினிமத்தை வச்சுக்கணும். 10,000 வச்சுக்கின்னு 10,000 அனுப்பிச்சிடலாம். அதுக்கோசரம் அவர் 5,000 வச்சுக்கின்னு அந்த 15,000 அனுப்பக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. மினிமத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். மினிமம் கேஷ் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத ரெமிட் பண்ணணும். மேக்சிமத்தை வச்சு ரெமிட் பண்ணக்கூடாது. 15,000 இப்போ மினிமம் 10,000, மேக்சிமம் 15,000. கையில 20,000 இருக்குன்னா 5,000 ரெமிட் பண்ணக்கூடாது. லயபிலிட்டி இருந்தா வச்சுக்கலாம், லயபிலிட்டி இல்லைன்னா ரெமிட் பண்ணும்போது அந்த 10,000 ரெமிட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரியர் ஏதாவது இருந்ததுன்னா பேக்ல குத்தர முடியாது, அந்த லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் கேரியர் மூலமா குத்தரணும். நேற்றே சொன்னேன் யாரெல்லாம் எடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னேன். கேஷ் ஓசர் எடுத்துட்டு போவாரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துட்டு போவாரு, இல்லைன்னா பிஎங்க யாராவது எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி குரூப் டி கூட ஒரு சில நேரத்தில் ஆள் இல்லைன்னா எம்பிஎஸ் கூட இப்போ டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயி தான், அதனால அவர்கிட்டயும் கூட கேஷ் கன்வீனியன்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கேஷ் ஓசர் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் வந்து இந்த கேஷ் கன்வீனியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்லிப் போச்சுன்னா என்ன சொல்றாங்க, அந்த அக்கௌண்ட் பேக்ல அந்த ஸ்லிப்ல அதெல்லாம் டீடைல்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சப் ஆஃபீஸ் ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்ட் என்ன சொன்னேன், நம்ம எப்படி ட்ரெஷரியில் பணம் வேணும்னா ட்ரான் ஃப்ரம் பேங்க் எடுத்துக்கணும். ட்ரெஷரின்னு இருக்கு, நம்மளுக்கு இப்போ ட்ரெஷரி கான்செப்ட் எல்லாம் கிடையாது. நம்ம போய் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ட்ரெஷரி அதோட நம்ம எந்த டிரான்சாக்ஷனும் வச்சுக்கிறது கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம ஸ்டேட் பேங்க் தான். ஸ்டேட் பேங்கோட அந்த ஆஃபீஸ் ஸ்டேட் பேங்கோட அக்கௌண்ட் இருக்கும். போஸ்ட் மாஸ்டர் பேர்ல தான் இருக்கும், எஸ்பிஎம் பேர்ல இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் வந்து போஸ்ட் மாஸ்டர் பேர்ல தான் இருக்கும். பர்சனலா எந்த இதுவும் இருக்காது, கவர்மெண்ட் அக்கௌண்ட். அது நம்ம எவ்வளவு வேணாலும் டிரா பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸஸ் ஆச்சுன்னா பீரியாடிக்கெல்லாம் போய் அங்க டெபிட் பண்ணிக்கலாம். அது எந்த ஹெட்ல கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. சர்ப்ளஸா இருந்தா ரெமிட் பண்ணணும்ன்றதும் சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த கேஷ் ரெசிவ்டு மெனு சொன்ன பாருங்க, அது சொல்லியிருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 170 சொல்லியிருக்காங்க பாருங்க. ZFFB 50 தான் போடணும். வேற ஏதாவது நீங்க வவுச்சர் போஸ்ட்ல போட்டீங்க அப்படின்னா அது வந்து டிரான்சிட்ல உக்காந்துக்கும், அது டேலி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. டெய்லியுமே டிரான்சிட் பிகர் சேலரி பண்ணி 0 பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அது யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப் அக்கௌண்ட் யார் பாக்குறாங்களோ, ட்ரெஷரி யார் பாக்குறாங்களோ, போஸ்ட் மாஸ்டர், 3 பேருக்குமே இந்த கேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி சப்ளை ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் அதர் ஸ்டாம்ப்ஸ், அதுவும் அதே தான். எப்படி பண்ணணும், ஸ்டாம்பை வந்து கேஷ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பட் இதுல எப்படி போனோம்னா, இதுல மெனு என்ன மெனு இருக்குன்னா மிகோன்னு சொல்லுவாங்க. MIGO நோட் பண்ணீங்க. ஸ்டாம்ப் கட்டுறதுக்கு என்ன மெனு, டீ கோட் என்னன்னு கேட்பாங்க. டேட்டா மிகோ MIGO, அதுதான் யூஸ் பண்ணி ஸ்டாம்ப் கட்டணும். அது வந்து இன்வாய்ஸ் பிரிண்ட் எடுக்கணும். அதுக்கு என்ன மெனுன்னு பாத்தீங்கன்னா MB19 சொல்லுவாங்க. அது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மெனு. நோட் பண்ணீங்க, இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
என்னன்னு பாத்தீங்கன்னா டீ கோடு எதுக்கு ஸ்டாம்ப் சப்ளை பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு எது டீ கோட்னா மிகோ MIGO, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு MB90. அது என்னென்ன டினாமினேஷன் என்னன்றது அது ஷாப்ல அவங்க எஸ்ஓல இருந்து பிஓ கட்டணும்னா அவங்க பிஓ செலக்ட் பண்ணி கட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல கட்டிடுவாங்க. அவங்க டிவைஸ்ல போய் ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸ்டாம்ப் ரிசீவ் பண்றாங்க, அவங்க டிவைஸ்ல போயிட்டு ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸ்டாம்ப் எஸ்ஓல கட்டிட்டாங்கன்னா பிஓல ரிசீவ் பண்ணிடுவாங்க. நான் சிபிஎஸ் ஆண்டா வவுச்சர் போஸ்டிங் போட்டுக்கணும். அவங்க மேனுவலா கட்டிட்டு அதுக்கு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுல போயிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது வாக்கின் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. நான் சிபிஎஸ் ஸ்டாம்ப் கட்டுற மாதிரி இருந்தா கவுண்டருக்கு சேல் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் வந்து இருந்ததுன்னா அந்த மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ் ஷுட் பி ஜெனரேட்டட் ஸ்டாம்ப்ஸ் ஆல்சோ பி சென்ட் இன் ஸ்டாப்ல தான் அனுப்பணும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கேஷ் ரெமிட் பண்ணா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னே மேனுவலா எழுதுவாங்க ரெமிட்டன்சஸ் புக்னு சொல்லுவாங்க. ஒன்று ACG 11A ACG 12 அப்படின்னு இருக்கும். அது டூப்ளிகேட்ல இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் கேஷ் எல்லாம் அனுப்புவாங்க பேங்க். அதுதான் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா அது மெமோ ஸ்டாப்லேயே ஜென்ரேட் ஆகுது. அதுலயே ப்ரிப்பேர் பண்ணி அதை அனுப்பணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்டாம்ப் செக் பண்றதுக்கு என்ன மெனு பேலன்ஸ் அப்படின்னா MB52 நோட் பண்ணீங்க. MB மெட்டீரியல் பேலன்ஸ் 52 அர்த்தம். MB52 தான் ஸ்டாம்ப் பேலன்ஸ் செக் பண்றதுக்கு. ஒருத்தர் வந்து எவ்வளவு வந்திருக்காங்க ஸ்டாம்ப்னு இருக்காது, அதுல IPO எல்லாமே வரும், இன்வென்ட்ரி எல்லாமே செக் பண்ணலாம். கேஷ் தனியாக தான் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கேஷ் ஸ்டாம்ப் எல்லாம் வந்து ஒன்னா தான் இருக்கும். கேஷ் பேலன்ஸ்ல மாதிரி தான் காமிப்போம். பட் இப்ப CSIக்கு அப்புறம் அப்படி கிடையாது. கேஷ் தனி, ஸ்டாம்ப் தனி. ஸ்டாம்ப் எல்லாம் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதுல வச்சுட்டான். அது தனியா தான் டேலி பண்ணுவாங்க, அது தனியா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்ஓல கேஷ்பேக் வெயிட்டை வந்து நோட் பண்ணி அதையும் வெரிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னதுதான். என்ன பண்ணணும், எஸ்ஓ ஸ்லிப்ல எழுதணும், அந்த வெயிட் எல்லாம் அடிக்கணும். அது நீங்க ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, காலையில எஸ்ஓக்கு போங்க, அவங்க பேக் க்ளோஸ் பண்றாங்க பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் கட்டுறது, ஸ்டாம்ப் கட்டுறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா புரியும். அதுதான் வந்து ப்ராக்டிக்கலா உங்களுக்கு புரியும். அந்த ஸ்டெப்ஸும் என்னன்றது சிஸ்டத்துல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க அது மாதிரி ஒரு நாளைக்கு காலையில போயிடுங்க எஸ்ஓல. எஸ்பிஎம் கட்டும்போது இந்த ஸ்டாம்ப் கட்டுறது, கேஷ் கட்டுறதுலாம் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ளோல தான் பண்ணணும்னு சொன்னா அதுதான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. அவங்க அனுப்புறதும் ஒர்க் ஃப்ளோ தான் பண்ணணும், சிஸ்டத்துல செக் பண்றதும் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 ஆபீஸும் வந்து ZFBL3Nல போய் செக் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் கேரியர்லயும் அதே மாதிரிதான். ஸ்பெஷல் கேரியர்னா யாரு, போஸ்ட்மேன், ஓவர்சியர், அதர் சபார்டினேட். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் சொல்லியிருக்காங்க. அக்யூட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க, அது மூலயமா கேஷ் ரெமிட்டன்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்ததுன்னா அது போகுதா, அவங்க அக்னாலஜ் பண்ணிடுறாங்களான்றத அதை நம்ம உடனே வாட்ச் பண்ணிக்கலாம். போஸ்டல் ஆர்டரும் அதே மாதிரி தான். என்ன சொன்னேன், எப்படி அதுக்கும் மிகோ கோடு தான், MIGO கோடு தான். பிரிண்ட்டுக்கு MB90 தான், பேலன்ஸ்க்கும் சேம் தான். ஸ்டாம்ப் என்னவோ அதே மாதிரி தான் ஆயிக்கும். சேம் மெனு, பிரிண்ட்டுக்கு சேம் மெனு, பேலன்ஸ் செட் பண்றதுக்கு சேம் மெனு. MIGO, MB90, அப்புறம் MB52. அது இதுக்கு வந்து என்ன சொன்னேன், அந்த வாக்கின் கஸ்டமர் மாதிரி கட்டிடுவாங்க. ஐபிஓக்கு அதே மாதிரி தான், ஸ்டாம்புக்கு அதே மாதிரி, நான் சிபிஎஸ் ஆஃபீஸ்க்கு அது மாதிரி பண்ணிக்குவாங்க. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எரர்ஸ் இன் அக்கௌண்ட். அது பாத்தீங்கன்னா ஷார்ட் இல்ல எக்ஸஸா இருந்தது காமிச்சிருக்காங்க, அக்கௌண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த எரர் என்ட்ரி போட்டு நம்ம எஸ்ஓ ஸ்லிப்ல அனுப்பிச்சிடணும். அது வந்து எஸ்பிஎம் வந்து எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிட்டு HOக்கு இன்டிமேட் பண்ணணும். SB ஸ்லிப் ஏற்கனவே சொன்ன ஃபார்ம் நம்பர் SB27. SB ஸ்லிப்னா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சப் ஆஃபீஸ் போற ஸ்லிப்பு. அதுல பேலன்ஸ் எல்லாம் அக்னாலஜ் பண்ணி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா. அதுல என்னென்ன இருக்கும், பாஸ்புக்கு, சேவிங்ஸ் பேங்க் வாரண்ட் பாஸ் பண்ணது, இது எல்லாமே அதுல இருக்கும். சப் அக்கௌண்ட் பியோட இனிஷியலும் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மந்த்லி வைஸ் பண்டில் பண்ணி வைக்கணும்.
அதுக்கப்புறம் க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக் இன் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து ஏற்கனவே மேனுவலா என்ன பண்ணோம், இதுல எழுதுவோம். இப்ப எல்லாமே வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம கையில தான் எழுதுறோம். இப்போ சிஸ்டத்துல அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லை. நம்ம என்ன பண்றோம், கையிலயோ இல்ல சிஸ்டத்துலயோ ஒரு எக்ஸல் மாதிரி அடிச்சு வச்சுதான் அனுப்புறோம். அது 2 டபுள் காப்பியா அனுப்புறோம்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. மிச்சம் எல்லாமே முன்ன சொன்னதுதான். வெயிட் பண்ணணும், அக்கௌண்ட் பேக் யாரு க்ளோஸ் பண்ணணும், இது ட்ரெஷரர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அக்கௌண்ட் பேக் ஓபன் பண்ணு, கேஷ் இருந்தா அதை வந்து ட்ரெஷரர் தான் ஓபன் பண்ணணும். அந்த கேஷ் பேக் எடுத்துட்டு மிச்சத்தை சப் அக்கௌண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. இதெல்லாம் நேற்று சொன்னதே தான் திரும்பி ரீடேட் பண்ணிருக்காங்க. இதுல ஓபன் பண்றதெல்லாம் அதே தான். எப்படி சிஸ்டத்துல ஓபன் பண்ணணும், பேக் டிஓக்கால ஓபன் பண்றது என்ன பண்ணணும்னா சிஸ்டத்துல ஓபன் பண்ணோம். ஷோ பொறுத்த வரைக்கும் அப்படியே மேனுவலா பண்ணிக்க வேண்டியதான். டிஓ இருந்தா சிஸ்டத்துல ஓபன் பண்ற மாதிரி இருக்கும், டிவைஸ்ல ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி அக்கௌண்ட் எல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்றத சொல்லியிருக்காங்க. டிசிபி பார்க்கணும்னு சொன்னா டிசிபிக்கு ZFBL3N மெனு, ZFBL3N அதுல பார்த்துட்டு அந்த டிசிபியோட என்ன டெய்லி அக்கௌண்ட்ல ZFR_day_new க்ளோசிங் பேலன்ஸ் டேலி ஆகுதான்றதை பார்த்துக்கணும். அது இப்போ வந்து மோஸ்ட்லி ஆகாது, ஏன்னா சிபிஎஸ்சி எல்லாம் அடுத்த நாள் தான் வந்து உட்காரும். EOD 12 மணிக்கு கிட்ட தான் ஆகும். நெக்ஸ்ட் டே தான் நம்மளால டேலி பண்ண முடியும். ஆனா டிசிபியோட கேஷும் பிசிக்கல் கேஷும் டேலி பண்ணி வச்சுக்கலாம். அதே போல ரெட்டிங்க்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. மார்ச் மாசம் அக்கௌண்ட்டை மார்ச் மாசம் க்ளோஸ் பண்ணணும், அந்த கான்செப்ட். அதனால அது வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து ரெட்டிங்க்ல எழுதணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ அந்த மேனுவலா போடும்போது தான் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. அந்தந்த ஆஃபீஸ் அங்கவங்க க்ளோஸ் ஆயிடுது, நம்ம திருப்பி அந்த அக்கௌண்ட் பண்ற அடிக்கிற வேலைலாம் இல்லை. என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஆஃப்டர் ஆம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் CSA and GL code integration there is no need to enter reading particulars in the daily account. So since the year-end process is being done centrally through the system itself and no manual intervention is CSA CBSE integration ஆனதுனால நம்ம எந்த ஒர்க்கும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்திலே டேலி பண்ணிக்கிட்டு அந்த டேட்ல அந்த டேட்டா தான் உட்காருது. அதனால நம்ம வந்து மேனுவலா பண்ணிடணும். 31ஆம் தேதி கணக்கு 31ஆம் தேதி இயர் எண்டிங்க்கு. அப்புறம் ரெண்டிங் பர்டிகுலர்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். சப்ளிமெண்டரி ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க, சப்ளிமெண்டரி அக்கௌண்ட் சொல்லுவாங்க, சப்ளிமெண்டரி 1 2 அது மாதிரிலாம் இருந்தது. இப்போ அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. தேங்க்யூ. முடிச்சிட்டீங்களா சிவா? முடிச்சிட்டீங்களா? இன்னும் ஒன்று இருக்கு, இன்னொரு கிளாஸ் முடிஞ்சிட தலைவர. முடிச்சிருங்க. அப்ப வெற்றி ஒரு 5 minutes அவர் முடிச்சிட்டான். சரிங்க. வால்யூம் பார்ட் 3 முடிஞ்சிருதா? ஃபுல்லாவே முடிஞ்சிருதா? இல்ல தலைவர, இன்னும் இருக்கு தலைவர, இன்னும் ஒரு நாள் ஆகும், இன்னும் ஒரு 5-6 பேஜ் இருக்கு. அப்ப நான் நாளைக்கே பண்ணிக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். மணி 8 ஆயிடுது. ஓகே தலைவர. ஓகே, தேங்க்யூ சிவகுமார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவகுமார், நன்றி. அடுத்த வகுப்பினை தோழர் வெற்றிவேல் அவர்கள் தற்பொழுது நடத்துவார்கள். வெற்றிவேல். அனைவருக்கும் வணக்கம். வால்யூம் 7 என்னன்னா RMS ஃபுல்லா வந்து RMS பத்தி. RMSனா ரயில்வே மெயில் சர்வீஸ். சரி, போஸ்டலுக்கும் RMSக்கும் இங்க இருக்கிற 99.99% எல்லா GDS போஸ்ட்மேன் எல்லாருமே வந்து போஸ்டலை பத்தி நல்லாவே தெரியும். போஸ்டல் எந்த அளவுக்கு வந்து இயங்குதோ அதே அளவுக்கு RMSும் இயங்கும். சரிங்களா? இப்போ போஸ்டலுக்கும் RMSக்கும் வந்து கம்பாரிசனா பார்க்கலாம். போஸ்டல்னா ஒரு ரீஜன், சரிங்களா? இப்ப சென்ட்ரல் ரீஜனா இருக்கட்டும், CCRா இருக்கட்டும், வெஸ்டர்ன் ரீஜனா இருக்கட்டும், அந்த மண்டலத்துல ஒரு டிவிஷனுக்கு மேல டிவிஷன்ஸ் இருக்கும். ஒரு ரீஜன்னா ஒரு 4-5 டிவிஷன் இருக்கும், 7 டிவிஷன் இருக்கும், 8 டிவிஷன் இருக்கும். இதுவே RMS ரயில்வே மெயில் சர்வீஸ்னா ஒரு டிவிஷன் தான் இருக்கும். இப்ப திருச்சினா RMS T டிவிஷன் வாங்க, திருச்சி டிவிஷன். சரிங்களா? ரயில்வே மெயில் சர்வீஸ் திருச்சி டிவிஷன் வாங்க. மெட்ரோஸ்ல மட்டும் இது வந்து 1க்கு மேல இருக்கலாம். இங்க வந்து நம்ம போஸ்டல் டிவிஷன்ல SP சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ், SSP சீனியர் சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து RMSல SRM சூப்பர்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ், SSRM சீனியர் சூப்பர்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிஷனோட ஹெட் யாருன்னா போஸ்டலை பொறுத்த வரைக்கும் வெறும் SP, RMS பொறுத்த வரைக்கும் SRM. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் IP, சப்டிவிஷனல் ஹெட்ஸ்ன்றாங்கல்ல, IP இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ்னு வாங்க. சில சப்டிவிஷன் பெருசா இருக்கிற பட்சத்துல ASP, அவங்க வந்து ASP கூட இருக்கலாம்.
சரிங்களா? அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸா இருக்கலாம். இதுவே வந்து ஆர்எம்எஸ் இருந்தா வெறும் ஐஆர்எம் தான். சரிங்களா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ். ஏஎஸ்பி ஏஆர்எம்லாம் ஒரு போஸ்ட் கிடையாது, வெறும் ஐஆர்எம் தான். இங்க போஸ்டல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ்னுவோம் ஒரு ஆபீஸ் பேரு, அங்க வந்து மெயில் ஆபீஸ்னுவாங்க. சரிங்களா? போஸ்ட் ஆபீஸ் ஈக்குவல் டு மெயில் ஆபீஸ். இதே ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னா போஸ்டல்ல வந்து ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. இதுவே ஆர்எம்எஸ்ல ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஈக்குவல். சரிங்களா? அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவல். ஒரு ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னா நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க, இதே ஆர்எம்எஸ்ல ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது சப் போஸ்ட் ஆபீஸ். ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு அடுத்தது என்னது? சப் போஸ்ட் ஆபீஸ். அங்க வந்து சப் ரெக்கார்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆர்எம்எஸ்ல வந்து வால்யூம் 7ல வந்து கேள்வி கேட்கறாங்கன்னா நீங்க வந்து எப்படி யோசிச்சுக்கணும்னா, ஹெட் போஸ்ட் ஆபீஸ் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல அப்படின்னா அங்க வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ். அடுத்தது வந்து சப் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னா வந்து சப் ரெக்கார்ட் ஆபீஸ். இதே பிரான்ச் ஆபீஸ்னா நம்ம பிஓ இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்க கிடையாது. எங்க ரயில்வே மெயில் சர்வீஸ்ல கிடையாது. இங்க வந்து ஹெட் போஸ்ட் ஆபீஸோட ஹெட் யாருன்னு சொல்றோம்? ஹெட் போஸ்ட் மாஸ்டர். இதுவே வந்து அங்க வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்னுவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு அடுத்தது ஏபிஎம், அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர். இதுவே வந்து அங்க எங்கன்னா ஆர்எம்எஸ் ரயில்வே மெயில் சர்வீஸ்ல சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது போஸ்டல் அசிஸ்டன்ட். நம்ம பிஏ எக்ஸாமே என்ன ஆகும்? பிஏ பார் எஸ்ஏ தானே வருது. இங்க போஸ்டல் அசிஸ்டன்ட்னா அங்க சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேன் சொல்லுவாங்க, அங்க வந்து பேர் வந்து மெயில் கார்டு. புரியுதுங்களா? அடுத்தது வந்து இங்க வந்து போஸ்ட்மேனுக்கு அடுத்தது யாரு? குரூப் டி பழசல சொல்லுவாங்க. இப்ப வந்து எம்டிஎஸ்னுவாங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அங்க என்னன்னா மெயில் மேன். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம். எம்டிஎஸ்னுவாங்க, அங்க வந்து மெயில் மேன். அவங்களும் வந்து எம்டிஎஸ் தான், பட் அங்க பேர் வந்து மெயில் மேன் சொல்லுவாங்க. அடுத்தது ஜிடிஎஸ். இப்ப வந்து பிபிஎம் ஏபிபிஎம் டாக் சேவாக் தான், புரியறதுக்காக சொல்றேன். ஜிடிஎஸ் அங்க வந்து மெயில் மேனு, ஜிடிஎஸ்ஏ மெயில் மேனா இருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? இங்க இருக்கிற போஸ்டல் டிவிஷனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அதுக்கு ஈக்குவலான ஆர்எம்எஸ்ல இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும், இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்எம்எஸும் சேர்ந்து இயங்கினாதான் கரெக்டா வந்து எல்லா தபால்களும் டைமுக்கு வந்து டெலிவரி ஆகும், எல்லாமே ஆகும். புரியுதுங்களா? இப்ப வந்து உங்களுக்கு கம்பாரிசன் புரிஞ்சிருக்கும். இப்ப வந்து நம்ம வால்யூம் 7க்கு போலாம். இந்த சார்ட்டிங் ஆபீஸ வந்து 4 டிபார்ட்மெண்டா பிரிக்கிறாங்க. 4 டிபார்ட்மெண்டா பிரிக்கிறாங்க. எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அவங்க செய்யும் வேலை, அது இல்லாம அவங்க அந்தந்த போஸ்டுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சு பிரிக்கிறாங்க. மெயில் டிபார்ட்மெண்ட் அதோட ஹெட் யாருன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இந்த 4 நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க. மெயில் டிபார்ட்மெண்டோட ஹெட் யாருன்னா HSA, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்னா சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். பார்சல் டிபார்ட்மெண்ட்னா பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதே சேம் தான், கூட அசிஸ்டன்ட் போட்டுக்க வேண்டியதுதான். இதுவே வந்து மெயில் டிபார்ட்மெண்ட்னா மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அடுத்தது அதாவது முக்கியமான இந்த 4 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பேக் ஆபீஸ். பேக் ஆபீஸை பத்தி கேசவன் நான் எடுத்திருப்பாரு, இருந்தாலும் நான் சொல்றேன். பேக் ஆபீஸ்னா யூனிட் பேக் ஆபீஸ்னுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்னுவாங்க, அப்புறமேட்டு வந்து சர்க்கிள் பேக் ஆபீஸ், சென்ட்ரல் பேக் ஆபீஸ். இப்ப ஒண்ணுத்துக்கும் அர்த்தம் சொல்றேன். யூனிட் பேக் ஆபீஸ்னா ஹெட் ஆபீஸ் அண்ட் எஸ்ஓ, நம்மளுக்கு இருக்கிற ஹெட் ஆபீஸும் சப் ஆபீஸும் வந்து யூனிட் பேக் ஆபீஸ்னுவாங்க. புரியுதுங்களா? இந்த யூனிட் பேக் ஆபீஸ்க்கு பை கட்டுறதுக்கு தேவையான பை எல்லாமே வந்து எங்க இருந்து வரும்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ் டிபிஓல இருந்து வரும். டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்னா என்ன? டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்னா நம்மளுக்கு பை அனுப்புற நம்ம ஆர்எம்எஸ்ல இருக்கிற ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸும் சப் ரெக்கார்ட் ஆபீஸும். இப்ப என்ன ஆகும்னா வந்து எங்களுக்கு பை வந்து சுத்தமா இல்லை, திடீர்னு வந்து ஒரு 50 பார்சல் வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க வந்து மெயில் கொடுப்போம். எங்களுக்கு வந்து பை வந்து ஆர்எம்எஸ்க்கு மெயில் கொடுப்போம், எங்களுக்கு பை வந்து அனுப்புங்க அப்படின்னா
அவங்க வந்து அடுத்த நாளே வந்து ஒரு 50 பேக்கை வந்து ஒரு பேக்கெட் பேக்கா க்ளோஸ் பண்ணி பைய அனுப்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அனுப்புறவங்க யாரு, பைய அனுப்புறவங்க யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ். இதே வந்து அந்த பைய வந்து பார்சலோ ரெஜிஸ்டரோ போட்டு கட்டுறது வந்து யூனிட் பேக் ஆபீஸ். அப்ப எங்க நடக்குது? பார்சல் கட்டுறது போறதெல்லாம் வந்து நம்ம ஹெட் ஆபீஸ்லயும் சப் ஆபீஸ்லயும் தான் நடக்குது. அடுத்தது சர்க்கிள் பேக் ஆபீஸ். இந்த சர்க்கிள் பேக் ஆபீஸ் என்னன்னா சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். பிஎஸ்டி இருக்கிற சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் பேக் ஆபீஸ் சென்னையில தான் இருக்கு. அந்த அவங்களோட வேலை என்னன்னா நம்மளுக்கு, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்க்கு தேவையான பை எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்றது தான் வந்து சர்க்கிள் பேக் ஆபீஸோட வேலை. இவங்க இதுல வந்து சர்க்கிள் பேக் ஆபீஸ்ல கேள்வி கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, சர்க்கிள் பேக் ஆபீஸ் எங்க வந்து லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சர்க்கிளோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கும். அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டா, கேன்வாஸ் பேக்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி, அதாவது வாங்கி அது இல்லாம ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் வந்து சர்க்கிள் பேக் ஆபீஸோட வேலை. சரிங்களா? அடுத்தது சென்ட்ரல் பேக் ஆபீஸ். சென்ட்ரல் பேக் ஆபீஸ்னா அதாவது டைரக்டரேட்ல இருக்கிற ஒரு ஆபீஸ் தான். இவங்களுக்கு என்ன வேலைன்னா வந்து பேப்பர் டீலிங்ஸ் தான். இவங்க சர்க்கிள்ல வந்து என்னென்ன எப்படி பேக் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் வாட்ச் பண்ற வேலை மட்டும்தான். அவங்களுக்கு வெறும் பேப்பர் டீலிங்ஸ் மட்டும்தான். இப்ப இந்த 2வது பாயிண்ட்ல 4 விஷயம் சொல்லியிருக்கா. யூனிட் பேக் ஆபீஸ்னா என்ன? யூனிட் பேக் ஆபீஸ்ன்றது நம்மளோட ஹெட் போஸ்ட் ஆபீஸ் அண்ட் சப் போஸ்ட் ஆபீஸ் தான். இதே டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு கேன்வாஸ் பேக் சப்ளை பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ் யாருன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ், சப் ரெக்கார்ட் ஆபீஸ். அடுத்தது சர்க்கிள் பேக் ஆபீஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலைன்னா பேக் எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி, அதாவது வாங்கி அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்க்கு கொடுக்கறது, அது இல்லாம ப்ராப்ளமா இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. அடுத்தது சென்ட்ரல் பேக் ஆபீஸ். சென்ட்ரல் பேக் ஆபீஸ்னா டி செக்ஷன் ஆஃப் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரு என்ன எக்ஸாம்ல கேட்பாங்க, சென்ட்ரல் பேக் ஆபீஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஆபீஸ்னு கேட்டாங்கன்னா டைரக்டரேட்னு நீங்க வந்து ஆன்சர். அதோட செக்ஷன் பேரு என்னன்னு கேட்டாங்கன்னா டி செக்ஷன். ஓகேவா? அடுத்தது சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அட்டன் பண்ணார்னா அவருக்கு பேரு ரெஜிஸ்டர்டு சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும்னா வந்து சில டைம் வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. ஆள் இருக்கிறக்குள்ள என்ன ஆகும்னா வந்து ஆள் இல்லாதக்குள்ள சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பாருங்க அப்படின்னுவாங்க. உடனே வந்து அவருக்கு பேர் அப்ப என்ன ஆயிடும்னா ரெஜிஸ்டர்டு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஆயிடும். அடுத்தது டெய்லி ரிப்போர்ட். அது என்ன டெய்லி ரிப்போர்ட்? டெய்லி ரிப்போர்ட் வந்து என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்குது. அது என்னங்க இர்ரெகுலாரிட்டிஸ்? வேலைக்கு வர மெயில் கேரியர் வந்து சொல்லாம கொள்ளாம வந்து டியூட்டி அட்டன் பண்ணாம விட்டுட்டா, இல்ல நம்மளுக்கு ரெகுலரா ரிசீவ் ஆகிற பை வந்து ரிசீவ் ஆகவில்லை என்றால், அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கீழே, அதாவது அந்த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அவருக்கு வந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் ஒர்க்ல வந்து கொடுக்கவில்லை என்றால், இது எல்லாம் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ்ல வரும். புரியுதுங்களா? இதை எல்லாத்தையும் நோட் பண்றது தான் டெய்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி ரிப்போர்ட்னா எரர் புக்குங்க. புரியுதுங்களா? இந்த டெய்லி ரிப்போர்ட் வந்து முக்கியமான கேள்வி. இதுல வந்து கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்கன்னா, irregularities will be noted in which report அப்படின்னு கேட்டாங்கன்னா டெய்லி ரிப்போர்ட். அடுத்தது ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு இவ்வளவுதான் பேக் வந்து பேலன்ஸ். இப்பெல்லாம் வந்து யாரும் வந்து பேக் பேலன்ஸ்ன்ற ஒரு ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்றது இல்ல. நாங்க சர்வீஸ்க்கு வந்தக்குள்ள இவ்வளோ பேக் கையில இருக்கு, இவ்வளோ பேக் வந்து இன்னைக்கு வந்துச்சு, இவ்வளோ பேக் வெளியில போச்சு அப்படின்றத சீனியர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் பேக் பேலன்ஸ், சரிங்களா, பைகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றத நிர்ணயம் செய்யறது யாருன்னா வந்து சூப்பர்டென்ட்டும் சீனியர் அதாவது சூப்பர்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ். ஓகேங்களா? இவங்க தான் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளரும் மூத்த அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர், இவங்க 2 பேர் தான் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க.
புரியுதுங்களா? இதுல கேள்வி கேட்டா என்ன கேட்பாங்கன்னா, பேக் பேலன்ஸ யார் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா எஸ்பி பார் எஸ்எஸ்ஆர்எம். அடுத்தது முக்கியமான கேள்வி, சார்ட்டிங் கேஸோட டயக்ராம். ஒரு சார்ட்டிங் கேஸ் இந்த ஊருக்கு அடுத்தது அந்த ஊர் வரணும் அப்படின்றத சார்ட்டிங் கேஸ் பண்ணுவாங்கல்ல, பிரிப்பாங்கல்ல. இப்பெல்லாம் எங்க சார்ட்டிங் கேஸ் இருக்குது, எல்லாமே கீழே தான் உட்காந்து பிரிக்கிறாங்க. சார்ட்டிங் கேஸோட டயக்ராம யார் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்கன்னா எஸ்ஆர்எம். சரிங்களா? சூப்பரண்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ். ரெண்டு இது சொல்லியிருக்கேன். ஆத்தரைஸ்டு பேக் பேலன்ஸ் யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சூப்பர்னன்ட், சீனியர் சூப்பர்னன்ட், ஆர்எம்எஸோட சூப்பர்னன்ட். டயக்ராம் ஆஃப் ஏ சார்ட்டிங் கேஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா எஸ்ஆர்எம். அடுத்தது மெயில் ஆபீஸ் ஒரு ஆர்டிகல் ரீடைரக்ட் பண்ணலாம். மெயில் ஆபீஸ் வந்து ஒரு ஆர்டிகலை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம், இன்டர்செப்ட் பண்ணலாம். இன்டர்செப்ட்னா என்னன்னா இடைமறித்தல். ஓகேங்களா? மெயில் ஆபீஸ்க்கு ஒரு ஆர்டிகல் வந்துருச்சுங்க, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து புக் பண்ணி மெயில் ஆபீஸ்க்கு ஆர்டிகல் வந்துருச்சு. அதை வந்து அவங்க ரீடைரக்ட் பண்ணலாம், இன்டர்செப்ட் பண்ணலாம், இடைமறித்தல் பண்ணலாம், டெலிவரி கூட பண்ணலாம். ஆனா இதெல்லாம் வந்து பண்ணணும்னா, இந்த 3 விஷயமும் பண்ணணும்னா அவங்க யாருகிட்ட வந்து கண்டிப்பா வந்து பர்மிஷன் வாங்கணும்னா டிஜி ஆர் ஹெட் ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா? டிஜி கிட்ட அல்லது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் கிட்ட பர்மிஷன் வாங்காம இந்த 3 விஷயத்தையும் அவங்களால பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்தது ஆர்எம்எஸ் ஆபீஸ்ல இன்ஃபர்மேஷன், ஆர்எம்எஸ் ஆபீஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கேட்டா அவங்க அப்படியே வந்து கொடுக்க முடியாது. ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது சீஃப் பிஎம்ஜியோட ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸ் இல்லாம கொடுக்க கூடாது. இப்ப இதுல எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்எம்எஸ் ஆபீஸ்ல கேட்கிறாரு அப்படின்னா யாரோட ஆர்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வரும் பாருங்க. இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர்எம்எஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஸ்க்டு ஃபார் by any government officer be given with the specific orders of the head of the circle. head of the circle ஓட ஆர்டர்ஸ் இருந்தா மட்டும், ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஆபீசருக்கு அவங்க கேட்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். அடுத்தது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான், தலைவர் பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. அடுத்தது ரெகுலர் அகாமடேஷன். இப்ப வந்து நம்ம ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டோம்னா தபால் வந்து சார்ட் பண்றதுக்கு, அதாவது அகாமடேஷன் கொடுத்துருப்பாங்க பை வந்து ஏத்துறதுக்கு. அந்த பை வந்து ஏத்துற இடம் வந்து திடீர்னு ஒரு வேளை பை வந்து அதிகமா வந்துருச்சு அப்படின்னா வந்து இடம் வந்து பத்தாது. அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கிற மெயில் ஏஜென்ட் இல்ல மெயில் கார்டு வந்து ரயில்வே அத்தாரிட்டிஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா அகாமடேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கணும். புரியுதுங்களா? இதுல என்னன்னா, இதுல கேள்வி எப்படி வரும்னா, ரெகுலர் அகாமடேஷன் ட்ரெயின்ல வந்து ரெகுலர் அகாமடேஷனோட அதிகமா தேவைப்படுது அப்படின்னா யார் வந்து ரயில்வே அத்தாரிட்டிஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மெயில் ஏஜென்ட் பார் மெயில் கார்டு. அடுத்த பாயிண்ட், மிஸ்கனெக்ஷன் ஆஃப் மெயில் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஏர் சர்வீஸ். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய தபால்கள் எப்படி வரும்? மெயில் பஸ் மூலியமா வரும், எம்எம்எஸ் மூலியமா வரும், ட்ரெயின் மூலியமா வரும், ஃபிளைட் மூலியமா வரும். எங்க? ஸ்டேஷன் அண்ட் ஏர்போர்ட்ல. சப்போஸ் அதுல ஏதாவது வந்து குளறுபடி வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சூப்பர்டென்ட்டுக்கு ரெக்கார்ட் ஆபீஸ்ல இருந்து உடனே ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? தபால் வர வழியில ஏதாவது ப்ராப்ளம் ஆகி நம்மளுக்கு பை வந்து சேரவில்லை என்றால் ரெக்கார்ட் ஆபீஸ்ல இருந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் என்றால் சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதுவே வெளிநாட்டுல இருந்து ஏர் சர்வீஸ் மூலயமா நம்மளுக்கு வர தபால் வந்து, அதாவது ரெகுலரா வர கண்ட்ரில இருந்து வரல, இல்ல வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து வரல அப்படின்னா வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி, மெட்டல் டோக்கன். இந்த மெட்டல் டோக்கன் என்னன்னா மெயில் வேன் மற்றும் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்றதுக்கான டோக்கனுங்க. புரியுதுங்களா? நம்ம ஸ்டாஃப்ன்றதுக்கு என்ன
அடையாளம் இந்த நம்ம வந்து ஆர்எம்எஸ்ல வந்து டிராவல் பண்றோம்ல ட்ரெயின்ல அப்படின்றக்குள்ள இந்த மெட்டல் டோக்கன் கண்டிப்பா வந்து இருக்கணும். ரயில்வே கார்டு இல்ல டிக்கெட் எக்ஸாமினர் வந்து கேட்டா கண்டிப்பா இந்த மெட்டல் டோக்கனை வந்து காமிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் ஆர்எம்எஸ்க்கு வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இஷ்யூ பண்ணுவாங்க. எப்படி மந்த்லி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, தொடர்ச்சியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அது என்னது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சர்க்குலர்ஸ் எல்லாத்தையும் வந்து கார்ட் புக்ல ஃபைல் பண்ணுவாங்க. சர்க்குலர்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவா? ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு கேள்வி. அடுத்தது இஷ்யூ எந்த இன்டர்வல் ஆஃப் டைம்ல இஷ்யூ பண்ணுவாங்கன்னா மந்த்லி. ஓகேங்களா? தொடர்ச்சியான நம்பரா வரும். இந்த சர்க்குலர் எங்க ஃபைல் பண்ணுவாங்கன்னு கேட்டா கார்ட் புக்னா ஒண்ணும் இல்ல, பழசெல்லாம் வந்து அழகா வந்து பைண்ட் பண்ணி வைப்பாங்க. இப்ப வந்து அப்படியே வந்து ஃபைல் பண்ணி வச்சிடறாங்க. சரி, மந்த்லி சர்க்குலர்ஸ் மூலமா வந்து ஆர்டர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவார் ஹெட் ஆஃப் த சர்க்கிள். எதுக்காகனா வந்து கைடன்ஸுக்காக, வழிகாட்டுதலுக்காக வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் மந்த்லி சர்க்குலர்ஸ் மூலமா வந்து ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணுவார். இந்த மந்த்லி சர்க்குலர்ஸ் எல்லாத்தையும் 3 வருடம் கழித்து டிஸ்ட்ராய் பண்ணிடணும். இதுல என்ன கேள்வி வரும்? மந்த்லி சர்க்குலர்ஸ் எல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 3 வருடம். ஓகேவா? எந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டும் திறமையானவர்கள் என்று கூற முடியாது. எப்பன்னா டியூ மெயில் லிஸ்ட வந்து மனப்பாடமாக சொல்ற வரைக்கும் வந்து எந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டும் திறமையானவர்கள் என்று சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அது என்னங்க டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட்? டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, எப்ப வந்து அவங்களுக்கு பை வரும், எப்ப அதாவது அவங்க இருக்கிற ஆபீஸ்க்கு வெளியில இருந்து எத்தனை ஆபீஸ்ல இருந்து பை வரும், எந்த ஆபீஸ்க்கு அவங்க கட்டணும், மோரோவர் பின்கோடு எல்லாம் மனப்பாடமா. ஏன்னா வந்து பாதி நீங்களே வந்து டென்ஷன் ஆவீங்க, சிலதெல்லாம் வந்து பின்கோடு மிசன்ட்டா இத்தனை வருது அத்தனை வருது அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து கரெக்டா நடக்கணும்னா அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லா விதமான பின்கோடு, எந்த ஊருக்கு வந்து பை கட்டணும், இந்த ஊருக்கு பை கட்டுறதுக்கு அதை தூக்கி இன்னொரு ஊருக்கு போட்டு கட்டியாச்சுன்னா வந்து அது வந்து கரெக்டா இல்ல. அப்ப எல்லாமே தெரிஞ்சாதான் அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெயில் அப்டிராக்ட் எந்த ஆபீஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா மெயில் ஆபீஸ்ல. ஓகேங்களா? மெயில் அப்டிராக்ட் எங்க மெயின்டைன் பண்ணுவாங்க? மெயில் ஆபீஸ். அவ்வளவுதான். சார்ட்டிங் லிஸ்ட் வந்து தொலைந்து போயிடுச்சுன்னா அதற்கான தொகையை புது சார்ட்டிங் லிஸ்ட் கொடுக்கும் வரை வசூல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கும் சார்ட்டிங் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சார்ட்டிங் லிஸ்ட்னா என்ன? இந்த ஆபீஸ் இந்த எஸ்ஓக்கு கீழே வருது, இந்த பிஓ இந்த எஸ்ஓக்கு கீழே வருது அப்படின்ற சார்ட்டிங் லிஸ்ட் தபால் பிரிக்கிறதுக்காக. அது வந்து தொலைஞ்சிருச்சுன்னா அந்த தொலைஞ்சிட்ட உடனே வந்து காசை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. புது சார்ட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்ட பிறகுதான் வந்து டிபார்ட்மெண்ட்ல வசூல் பண்ணுவாங்க. அடுத்தது மெட்டல் டோக்கன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மெட்டல் டோக்கன் இருந்தா நம்ம வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்குள்ள ரயில்வே கார்டோ இல்ல வந்து டிக்கெட் எக்ஸாமினரோ கேட்டா வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த மெட்டல் டோக்கன் வச்சிருக்கிற அபிஷியல் வந்து லீவ்ல போறாரு, இல்ல டிஸ்மிஸ் ஆகுறாரு, இல்ல டிரான்ஸ்பர் ஆகுறாருன்னா உடனே அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட வேண்டும். சரிங்களா? இந்த மெட்டல் டோக்கனை வந்து சூப்பர்வைசருக்குலாம் கிடையாது. புரியுதுங்களா? பிலோ த சூப்பர்வைசர் ரேங்க் தான் வந்து மெட்டல் டோக்கன் உண்டு. யார் வந்து மெட்டல் டோக்கனை சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ரெக்கார்ட் ஆபீசர். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. யார் வந்து மெட்டல் டோக்கன் சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ரெக்கார்ட் ஆபீசர் தான் மெட்டல் டோக்கனை சப்ளை பண்ணுவார்கள். மெட்டல் டோக்கன் வந்து தொலைஞ்சிருச்சுன்னா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? ரெக்கார்ட் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். மெட்டல் டோக்கன் தொலைந்தால் ரெக்கார்ட் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எம்டிடபிள்யூனா நாம இப்ப 4 பேர் இருக்கிறோம். 4 பேர்ல 4 பேரும் எந்தெந்த ஒர்க்கை செய்யணும் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து வரையறுத்து வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு ஆபீஸ்லயும். இப்ப ஹெட் ஆபீஸ்னா உங்களுக்கே தெரியும். ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னா இவர் வந்து எஸ்பி கவுண்டர்ல இந்தந்த வேலை பார்க்கணும், ஆர்டி கவுண்டர்ல இந்தந்த வேலை பார்க்கணும் அப்படின்றது தெளிவா இருக்கும்.
அதே மாதிரிதான் அது பேர் தான் MDW. யார் எந்தெந்த பிரான்ச்ல எந்தெந்த வேலை நடக்கணும் அப்படின்றது. இந்த MDW யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர்டென்டென்ட் ஆஃப் RMS. ஓகேங்களா? யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? ஹெட் ரெக்கார்ட் ஆபீசருக்கும் சப் ரெக்கார்ட் ஆபீசருக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்க்கும் சப் ரெக்கார்ட் ஆபீஸ்க்கும். ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்னா என்ன சொன்ன? ஹெட் போஸ்ட் ஆபீஸ். சப் ரெக்கார்ட் ஆபீஸ்னா என்ன சொன்ன? சப் போஸ்ட் ஆபீஸ். அதாவது ஈக்குவல், ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றதுக்காக புரியறதுக்காக சொல்றேன். அங்க வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சூப்பர்டென்டென்ட் ஆஃப் RMS இவங்க எல்லாம் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றத இஷ்யூ பண்ணுவாரு. இது வந்து எப்ப சாத்தியம்னா ஒரு கிளர்க்குக்கு அதிகமா இருந்தாதான் வந்து சாத்தியம். புரியுதுங்களா? இப்ப சிங்கிள் ஹேண்ட் ஆபீஸ்ல ஒரு BO இருக்கு. அங்க இருக்கிற BPM வந்து ABPM வேலையும் பாக்குறாரு, அதாவது மெயில் கேரியர் வேலையும் பாக்குறாருன்னா அதுக்கு என்ன MDW இருக்கு? MDW தேவையில்ல. அடுத்த பாயிண்ட், மெயில் ஆபீஸ்க்கு செக்ஷனுக்கு. மெயில் ஆபீஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் மெயில் ஆபீஸ்னா என்னன்ட்டு. செக்ஷனுக்கு MDW ஆரம்பத்துல யார் வந்து தயாரிப்பார் அப்படின்னா IRM. இவர் தயாரிச்சு என்ன பண்ணுவாரு? IRMனா யாரு? இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ். இந்த IRM தயாரிச்சு யாருக்கு அனுப்பிடுவாரு? சூப்பர்டென்டென்ட்டுக்கு, SSRMக்கு அனுப்பிடுவார். SSRM அல்லது SRMக்கு அனுப்பிடுவார். அடுத்த இது ஸ்டாக்கை பத்தி. ஸ்டாக் டிப்போட்ல இருந்து வரும் இன்வாய்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இன்வாய்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னா என்னன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல. இப்போ உங்களுக்கு டெய்லி அக்கௌண்ட் வேணும்னா வந்து SOல இருந்து அனுப்புறாங்க. வேற முக்கியமான ஃபார்ம்ஸ் ஸ்டாக்கு எல்லாம் வந்து அனுப்புனா அதை வந்து ரெஜிஸ்டர் வந்து இவங்க RMSல 3 வருஷம் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். புரியுதுங்களா? அந்த ரெக்கார்டை வந்து எத்தனை வருஷம் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 years. The period of preservation of invoices of articles received from stock depot is 3 years. அடுத்தது preservation period of order book. சரிங்களா? ஆர்டர் புக்னா உங்களுக்கே தெரியும். ஆர்டர் புக் வந்து ஆர்டர் புக்கோட preservation பீரியடும் 3 years. இதே ஒர்க் பேப்பர், அது என்னங்க ஒர்க் பேப்பரு? ஒர்க் பேப்பர்னா அவங்களுக்கு அதாவது வந்து என்ன சொல்றது, என்னென்ன ஒர்க் பண்ணணும், அது இல்லாம வந்து என்னென்ன சப்ளை பண்றோம், இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வைக்கிறது தான் ஒர்க் பேப்பர். அந்த ஒர்க் பேப்பர் வந்து RMS செக்ஷன்ல 18 மாசம் வந்து ப்ரிசர்வேஷன் பீரியட். ஓகேங்களா? 18 months. நம்ம எழுதின தபால் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குல்ல, எதுனா சப்போஸ் தெஃப்ட் இல்ல ராபரி நடக்குது, RMSல வந்த பார்சல் ஃபாரின் பார்சல் வந்து காணாம போயிருச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை வந்து 1 year, அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிட்ட பிறகு 1 year கழிச்சு தான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா சில பேர்லாம் இப்ப உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில டைம் வந்து பாதி வந்து காணோம், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. RMSல வந்து எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும். மிஸ் ஆயிருக்கக்குள்ள அதை பத்தி வந்து RMSல இருந்து அவங்க வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதுறக்குள்ள, அந்த மெயில் ஆபீஸோ செக்ஷன்ல இருந்தோ எழுதுறக்குள்ள அந்த ரெக்கார்டை வந்து கேஸ் முடிஞ்சு 1 வருஷம் வரைக்கும் வந்து வச்சிருக்கணும். அப்படியே கேஸ் முடிஞ்ச உடனே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. என்கொயரி சம்பந்தமா உள்ள ஒர்க் பேப்பர்ஸ ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பர்மிஷன் இல்லாம டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது வந்து என்கொயரி சம்பந்தமாக உள்ள ஒர்க் பேப்பர்ஸ ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பர்மிஷன் இல்லாம டெலிவரி பண்ணக்கூடாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரிசர்வேஷன் பீரியட் RMS பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் வரும். நீங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன், அப்படியே அங்க போய் குழம்பிடாதீங்க. ப்ரிசர்வேஷன் பீரியட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து யாரோட பர்மிஷன் இல்லாம டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள், சீஃப் MG தான் வரும். அடுத்தது நாமினல் ரோல் ஆஃப் டோக்கன் ஹோல்டர்ஸ் டெஸ்ட்ராய் பண்றப்ப ரெக்கார்ட் ஆபீசரோட முன்னிலையில் தான் வந்து அவங்க அதாவது வந்து கிழித்து அழிக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப நாமினல் ரோல்னா என்னங்க, அதுவே பாதி பேருக்கு தெரியாது. நாமினல் ரோல்னா ஒண்ணும் இல்ல, இவங்க இன்னாரு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க,
இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் பார்த்தாங்க, இவங்க சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்க, இவங்க பார்சல் டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்றத நோட் பண்ணி வைக்கிறதான். இப்ப 4 பேர் வராங்க, இந்த நாமினல் ரோல் இல்ல அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு இந்த என்ன பிரச்சனை வருது, அந்த பிரான்ச்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரு எந்த பிரான்ச் பார்த்தாங்கன்றதுக்கு ரெக்கார்டு என்ன? கையெழுத்துன்னு கையெழுத்து போடல அப்படின்னா ஒண்ணும் கையெழுத்து வந்து சும்மா இது ஏன் கையெழுத்து இல்லைன்றாங்கன்னா அதுக்காக தான் அந்த ஆபீஸோட ஹெட் வந்து நாமினல் ரோல்ல எழுதி வைப்பாரு. இந்த ரெக்கார்டை அழிக்கணும்னா யாரோட முன்னிலையில வந்துன்னா ரெக்கார்டு ஆபீசரோட முன்னிலையில் தான் வந்து இத வந்து கிழித்து அழிக்க வேண்டும். இதுதான் வந்து அதை இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது ஆர்டர் புக் ஆஃப் ஏ ரெக்கார்ட் ஆபீஸ் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரீஜியனோட ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாம டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னதான், ஆர்டர் புக்கை டெஸ்ட்ராய் பண்ணணும்னாலும் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரீஜியன் இல்லாம டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் வரும். அடுத்த பாயிண்ட், ஒரு மெயில் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் வந்து விற்கலாம். அவங்க ஸ்டாம்ப் விற்காம ரொம்ப நாளைக்கு வந்து இருக்குதுன்ற பட்சத்துல அது பற்றிய விவரத்தை வந்து யாருகிட்ட, சூப்பர்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் கிட்ட வந்து தெரியப்படுத்த வேண்டும். இதுல என்ன கேள்வி கேட்பாங்க, மெயில் ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாம்ப் வந்து ரொம்ப நாளா விற்காம இருக்குது அப்படின்னா யாருகிட்ட வந்து அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா சூப்பர்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ். அடுத்த கேள்வி, ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ் இருக்குல்ல, ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸோட சாவிய 2 சாவி இருக்கும். ஒரு சாவிய வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆபீசர் வச்சுப்பாரு, இன்னொரு சாவிய வந்து அக்கௌண்டன்ட் வச்சுப்பாரு. ஓகேங்களா? ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்னா நான் என்ன சொன்னேன், நம்ம போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க, ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கேள்வி கேட்டா என்ன பண்ணா, ஒரு சாவி வந்து 2 சாவி இருக்கும். அந்த 2 சாவியில ஒரு சாவியை வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆபீசரும் இன்னொரு சாவியை வந்து அதாவது அக்கௌண்டன்ட்டும் வச்சுப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 1+1 ஆபீஸ் இருக்கு, இல்ல பெரிய ஆபீஸ் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்ல 2 கீ இருக்கு. அந்த 2 கீயை வந்து ஒரு கீ வந்து யார் வச்சுப்பா, அந்த சப்போஸ் மாஸ்டர் வச்சுப்பாங்க. இன்னொரு கீ வந்து யார் வச்சுப்பா, அந்த பிஏ வச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். இதுவே வந்து சிங்கிள் ஹேண்டட் சப் ரெக்கார்ட் ஆபீஸா இருந்தால் அங்க இருக்கிற 2 கீயும் வந்து அந்த சப் ரெக்கார்ட் ஆபீசரே வச்சுப்பாங்க. நான் இதுக்கு வந்து ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். அதாவது ஒரு செட்டுனா என்னங்க, செட்டுனா ஒண்ணும் இல்ல, அதாவது வந்து ஒரு மெயில் ஆபீஸ் இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஆபீஸ்ல செட்டு வந்து இத்தனை பேரு, ஒரு 4 பேர்னா ஆல்டர்னேட்டிவ் 2 டேஸ்க்கு ஒன் டைம்னு நினைக்கிறேன், அதை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த செட்டுக்கு வருவாங்க, இவங்க இன்னொரு செட்டுக்கு வருவாங்க. அந்த மாத்தி வந்து யூஸ் பண்றதுதான் செட்டு. ஓகேங்களா? அந்த செட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன சப்ளை பண்ணணும்னா டேட் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப், டேட் சீல், டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்ட் ஸ்டாம்ப். லேட் ஃபீ வந்து லேட் ஃபீயோட பெய்ட் பண்ணாத, அதாவது போஸ்டேஜ் வந்து இல்லாத ஸ்டாம்ப். ஓகேங்களா? அதுக்கான இந்த 4 விஷயத்தையும் வந்து செட்டுக்கு வந்து சப்ளை பண்ணணும். அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் சீல் வந்து சப்ளை பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணி அந்த கீயோட வந்து பாக்ஸையும் கீயும் கொடுப்பாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா எங்க கள்ளக்குறிச்சி ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தா குரூப் டி என்ன பண்ணுவாரு, இந்த பாருங்க சார், ஒரு பாக்ஸை வச்சுட்டு இன்சூரன்ஸ் சீல்லாம் வச்சாச்சு அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? போஸ்ட் மாஸ்டர் வந்து பத்திரமா வாங்கி அவரோட கஸ்டடியில வச்சுப்பாரு. அதே மாதிரிதான் சார்ட்டிங் மெயில் ஆபீஸ்ல இன்சூர்டு சீல் வந்து இன்சூர்டு சீலை ஒரு பாக்ஸ்ல வச்சு லாக் அண்ட் கீயோட சப்ளை பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு ஆர்டர் புக்ல இருக்கிற, ஆர்டர் புக் இல்ல கைடன்ஸ் புக்ல இருக்கிற பேஜை வந்து வேணும்னே வந்து கிழித்தால் அவங்க வந்து வேலையை விட்டு அனுப்பப்படுவார்கள். சரிங்களா? டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப சீரியஸான ஆஃபென்ஸ். ஏதோ கோவத்துல வந்து ஆர்டர் புக் இல்ல கைடன்ஸ் புக்கை வந்து ஒரு பேஜ் கிழிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். வேலையில இருந்து அனுப்புறதுக்கும் வந்து சட்டத்தில் இடம் இருக்கிறது. அடுத்தது போர்ட்ஃபோலியோன்னு வாங்க. செட் ஆஃப் செக்ஷனுக்கு சப்ளைஸ், அதாவது
போர்ட்ஃபோலியோனா என்னென்ன பணிகளை செய்யணும் அப்படின்றத தான் வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதுல அந்த செக்ஷனோட டெசிக்னேஷன் இருக்கும், எத்தனை செட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு இருக்கும், என்னென்ன டைம்ல என்னென்ன வேலை யார் யார் பண்ணணும் அப்படின்றது போர்ட்ஃபோலியோ வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. இதான் போர்ட்ஃபோலியோ அப்படின்வாங்க. அடுத்தது முக்கியமான ஆர்டிகல்ஸை செக்ஷன்ல வந்து தினமும் கையாளுவதற்கான தகவல்கள் போர்ட்ஃபோலியோவில் இடம்பெற்றிருக்கும். என்னென்ன ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பெரிய பெரிய ஆபீசர் கிட்ட இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு ஆபீசர் கிட்ட முக்கியமா வந்து உளவுத்துறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபீசர் கிட்ட இருந்து வருதுன்னா அதை வந்து முக்கியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, இது ரொம்ப சேஃபா போகணும் அப்படின்ட்டு. இந்த போர்ட்ஃபோலியோ யாரோட கஸ்டடியில இருக்கும்? பர்சனல் கஸ்டடியில இருக்கும்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். போர்ட்ஃபோலியோ வந்து யாரோட பர்சனல் கஸ்டடியில இருக்கும் அப்படின்னு கேட்டா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட பர்சனல் கஸ்டடியில இருக்கும். ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்ல ஒரு கீயை, இது ஏற்கனவே நான் சொன்னதுதான், இது திருப்பி திருப்பி வரும். ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்ல ஒரு கீயை வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆபீசரும் இன்னொரு கீயை வந்து அக்கௌண்டன்ட்டும் வச்சிருப்பாங்க. இன்சூர்டு சீல வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட பர்சனல் கஸ்டடியில தான் வச்சிருப்பாங்க. ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்க? ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இந்த இது வந்து சீலு, இந்த நூலு, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டேஷனரிஸ்க்கு ரேட் லிஸ்ட் வந்து எஸ்ஆர்எம், சரிங்களா, சூப்பர்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாரு. அவரு இஷ்யூ பண்றது வந்து எவ்வளவு தொகை, எவ்வளவு அனுப்பணும் எல்லாமே வந்து அந்த ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது செக்ஷன்ல இருக்கிற ஹெச்எஸ், அதாவது ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு ரெக்கார்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு மாதத்திற்கு ஒரு தாட்டி வந்து ஸ்டேஷனரி லிஸ்ட் அனுப்புவாங்க. அந்த ஸ்டேஷனரியை அனுப்புனா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஸ்டேஷனரி வாங்கினதுக்கான அக்யூட்டன்ஸ் வந்து ஸ்டேஷனரி ரெஜிஸ்டர்ல கொடுப்பாரு. இதுல வந்து நீங்க செக்ஷன்ல இருந்து யாருக்கு வந்து ஸ்டேஷனரி லிஸ்ட் அனுப்புவாங்க அப்படின்னா வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு அனுப்புவாங்க. எத்தனை மாசத்துக்கு ஒரு தாட்டி அனுப்புவாங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தாட்டி அனுப்புவாங்க. அதுல அவர் வந்து வாங்கிக்கிட்டதுக்கான அக்யூட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்ப நம்ம புரியறதுக்காக சொல்றேன், நம்ம ஸ்டாம்ப் வந்துச்சுன்னா நம்ம டெய்லி அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் பண்ணி காமிக்கிறோம்ல, அதே மாதிரி பொருள் எல்லாம் வருதுன்னா அந்த பொருள் வாங்கினதுக்கு ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து செக்ஷன்ல இருக்கிற ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து அதுக்கு அக்யூட்டன்ஸ் கொடுப்பாரு. அடுத்த பாயிண்ட், சார்ட்டர்ஸ் வந்து, அதாவது சார்ட்டர்ஸ்னா யாரும் இல்ல, சார்ட் பண்றவங்க ரெக்கார்ட் ஆபீசர்ஸ்க்கு டைரக்ட் சப்பார்டினேட். ரெக்கார்ட் ஆபீசருக்கு யாரு வந்து டைரக்ட் சப்பார்டினேட் அப்படின்னு கேட்டா சார்ட்டர்ஸ். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டெண்டன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆபீஸ்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். எது? ரெக்கார்ட் ஆபீஸ்ல அட்டெண்டன்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு அதிகாரம் இல்ல, ஒரே ஆள் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான். கேள்வி கேட்டா என்ன கேட்பாங்கன்னா வந்து அட்டெண்டன்ஸ் கேன் பி ரிலாக்ஸ்டு பை த அத்தாரிட்டி ஆஃப் பை த ஆர்டர் ஆஃப் ஹெட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? அடுத்தது டெய்லி ரிப்போர்ட். டெய்லி ரிப்போர்ட்டுக்கு ஃபார்ம் நம்பர் என்னன்னா MS 83. டெய்லி ரிப்போர்ட்டை பத்தி ஏற்கனவே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இர்ரெகுலாரிட்டிஸ், பை வரல போல எல்லாத்தையும் நோட் பண்றது தான் வந்து டெய்லி ரிப்போர்ட். அடுத்தது ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு டெய்லி ரிப்போர்ட், ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் டெய்லி ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து யார் மூலயமா வந்து அனுப்புவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆபீஸ் மூலயமா. ரெக்கார்ட் ஆபீசர் இருக்காங்கல்ல, யார் வந்து டெய்லி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எழுதுறது யாருன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். யார் மூலயமா எஸ்ஆர்எம்க்கு அனுப்புவாங்க அப்படின்னா வந்து ரெக்கார்ட் ஆபீசர் மூலயமா எஸ்ஆர்எம்க்கு டெய்லி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? டெய்லி ரிப்போர்ட்னா என்ன? இர்ரெகுலாரிட்டிஸ். என்னென்ன இர்ரெகுலாரிட்டிஸ்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி யார் வந்து டெய்லி ரிப்போர்ட்டை எழுதுவாங்க அப்படின்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் எழுதுவாங்க. அதை வந்து எஸ்ஆர்எம்க்கு நேரா வந்து அனுப்பிட முடியுமா அப்படின்னா நேரெல்லாம் அனுப்ப முடியாது. அவர் வந்து ரெக்கார்ட் ஆபீசர் மூலியமா தான் வந்து ஹெட் சார்ட்டிங், அதாவது சூப்பர்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ்க்கு அனுப்ப முடியும். அடுத்தது ஸ்பீட் போஸ்ட் சென்டர்லாம், இப்பெல்லாம் வந்து ஸ்பீட் போஸ்ட் சென்டர்னு இருக்கு. அந்த சூப்பர்வைசர் வந்து டெய்லி ரிப்போர்ட்டை
யாருக்கு ஃபார்வர்ட் செய்வாங்கன்னா மேனேஜர் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் சென்டர். புரியுதா? ஸ்பீட் போஸ்ட் சென்டர்ல சூப்பர்வைசர் தான் டெய்லி ரிப்போர்ட் வந்து எழுதுவாரு. அதை வந்து யாருக்கு வந்து சப்மிட் பண்ணுவாருன்னு பார்த்தா மேனேஜர் ஸ்பீட் போஸ்ட் சென்டருக்கு சப்மிட் பண்ணுவாரு. அடுத்தது டெய்லி ரிப்போர்ட்டை எரர் புக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? யார் எழுதுவாருன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன்னா இதுல இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெய்லி ரிப்போர்ட்டை எரர் புக்னு சொல்லுவாங்க. இதை யார் எழுதுவார்னா எச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் எழுதுவாரு. டெய்லி ரிப்போர்ட்ல என்ன நோட் பண்ணுவாங்கன்னா நடந்த தவறுகள், இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அதாவது சட்டத்தை பின்பற்றாமல் இருப்பது, அப்புறமேட்டு வந்து கீழ்ப்படியாமல் இருப்பது, இதை எல்லாத்தையும் வந்து எதுல நோட் பண்ணுவாங்க அப்படின்னா மெயில் லிஸ்ட்லயும் நோட் பண்ணுவாங்க. என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின் வரும் பாருங்க. இன்சபார்டினேஷன் ஆர் நெக்லெக்ட் ஆஃப் ரூல்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் ஸ்டாஃப், அதாவது சட்டத்தை பின்பற்றாமல் கீழ்ப்படியாமல் இருப்பதை எதுல வந்து நோட் பண்ணுவாங்க அப்படின்னா மெயில் லிஸ்ட்ல நோட் பண்ணுவாங்க. அடுத்தது ஒருத்தவர் உடம்பு சரியில்லாம திடீர்னு ஆபீஸ்ல அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள உடம்பு சரியில்லாம அவர் வந்து ஒர்க்ல இருந்து போறாரு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து எதுல நோட் பண்ணணும்னா டெய்லி ரிப்போர்ட்ல நோட் பண்ணணும். ஓகேவா? இதுவும் வந்து அந்த மெயில் லிஸ்ட்ன்றது அநேகமா தப்புன்னு நினைக்கிறேன். டெய்லி ரிப்போர்ட்ல தான் நோட் பண்ணணும். இன்சபார்டினேஷன் இதை மாத்திருங்க மேடம், டு பி மென்ஷன் இன் டெய்லி ரிப்போர்ட். டெய்லி ரிப்போர்ட்ல எது வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னதுதான் மிஸ்கனெக்ஷன் ஆஃப் ட்ரெயின்ஸ், மெயில் வந்து டிலே ஆகுது. அதாவது மிஸ்கனெக்ஷன் ஆஃப் ட்ரெயின்னா வர வேண்டிய ட்ரெயின் நம்மளுக்கு வர வேண்டிய பைய டைம்க்கு வரல அப்படின்னா, அதே மாதிரி வந்து மெயிலும் வந்து லேட் ஆகுது அப்படின்னா அதை எதுல நோட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல டெய்லி ரிப்போர்ட்ல நோட் பண்ணுவாங்க. அதை தான் திருப்பி வரும். இர்ரெகுலாரிட்டிஸ் டெய்லி ரிப்போர்ட்ல என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கேரியர் வந்து அதாவது மெயில கேரி பண்றவர் வந்து வரல, இல்ல மெயில வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறவரு சொல்லாம கொள்ளாம வந்து லீவை போட்டாரு, அதாவது லீவுன்ற பாருங்க ஆப்சென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா வந்து அதையும் டெய்லி ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு ரிசிப்ட் ஆர் டிஸ்பேச் ஆஃப் ஸ்பெஷல் பேக்ஸ், ஸ்பெஷல் பேக் வருது இல்ல ஸ்பெஷல் பேக் போகுதுன்னாலும் வந்து டெய்லி ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது இர்ரெகுலாரிட்டிஸ். அதே மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து அதாவது ½ அன் ஹவர் முன்னாடியே செட் ஆரம்பிக்கிறதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா? அது ஏன்னா வந்து ஆல் ஸ்டேஷன் எக்ஸப்ட் சேஞ்சிங் ஸ்டேஷன்ஸ் த செட் அபவுட் டு ப்ரொசீட் அட் த அவர் ஃபிக்ஸ்டு. சூப்பரண்ட் 9 மணிக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து அந்த செட்டோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செட்டோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா ½ அன் ஹவருக்கு முன்னாடி ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிடணும். அடுத்தது the staff of a mail office may leave the office at any period during the hour with the permission of head sorting assistant. ஓகேங்களா? HSA-ஓட பர்மிஷன்ல வந்து அவர் வந்து போகலாம். அவரோட பர்மிஷன். அது இல்லாம இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ் எதுக்கு போகலாம்னா மெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு போகலாம். இவர் மட்டும் வந்து பர்மிஷன் சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போறது இல்லை. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் இருந்து அவர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ் இருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு மெயிலை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க போகலாம். அடுத்த பாயிண்ட், இப்ப விண்டோ ஆஃப் த மெயில் வேன் ஆஃப் ஏ செக்ஷன்றது எங்கெங்க இருக்கும்? ட்ரெயின்ல தான் செக்ஷன் சொல்லுவாங்க. ட்ரெயின் போகுது வருது இல்ல, அதுல ஒரு பொட்டியை நம்மளுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா அதை தான் வந்து செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த செக்ஷன்ல நம்ம ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வருதுன்னா அந்த மெயில் வேன்ல இருக்கிற செக்ஷனோட விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஏன் க்ளோஸ் பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணலன்னா யாராவது கையை விட்டு பைய எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், இது ரூலு. அடுத்தது, when an official on duty in a mail van is attacked with serious illness, அதாவது மெயில் வேன்ல இருக்கிற ஒரு அபிஷியலுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாமல் போய்விட்டால் அங்க அந்த செக்ஷன்ல இருக்கிற மெயில் கார்டு
மெயில் ஏஜென்ட் வந்து ட்ரெயின்ல இருக்கிற கார்டு கிட்டயும் சூப்பர்னட்டையும் ரெக்கார்ட் ஆபீசர் கிட்டயும் வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிடணும். சரிங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்பாங்க, யார் வந்து ஒரு அபிஷியலுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா, அவர் டியூட்டியில இருக்கிறக்குள்ள சீரியஸான இல்னஸ் வந்துருச்சுன்னா யார் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிப்பாங்க அப்படின்னா மெயில் ஏஜென்ட் பார் மெயில் கார்டு. யாருகிட்ட தெரிவிப்பாங்கன்னு கேட்டா ரெக்கார்ட் ஆபீசர் அண்ட் சூப்பர்னட். அடுத்த கேள்வி, மெயில் அப்ஸ்ட்ராக்ட். மெயில் அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் நம்பர் வந்து M42. எதுக்குன்னா டிரான்சிட் செக்ஷன்ஸ். டிரான்சிட் செக்ஷன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ட்ரெயின்ல இருக்கிற ஒரு நம்மளுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த M42 தான் வந்து மெயில் அப்ஸ்ட்ராக்ட் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபார்ம். M43 வந்து மெயில் அண்ட் பேக்குக்கு யூஸ் பண்ற ஃபார்ம். எத்தனை பேக் வந்துச்சு எத்தனை மெயில் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு வந்து யூஸ் பண்ற ஃபார்ம் வந்து M43. அடுத்த கொஸ்டின், மெயில் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் RMS இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். மெயில் அப்ஸ்ட்ராக்ட்னா ஒண்ணு இல்லைங்க, RMSல என்னங்க மெயில் வரப்போகுது, பை வரப்போகுது. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து வரவு செலவு கணக்கை வந்து கரெக்டா ரிசிப்ட், பேமெண்ட், அதாவது சென்ட், அதை வந்து கணக்கு போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ற பேர் தான் வந்து மெயில் அப்ஸ்ட்ராக்ட். பழசெல்லாம் வந்து நாங்க கையில வந்து எழுதுவோம், வந்த தபால்லாம் இது, போன தபால்லாம் இது, மீதி இருக்கிறது கையில இவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு. அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, மெயில் அப்ஸ்ட்ராக்ட். அடுத்தது மெயில் அப்ஸ்ட்ராக்ட் வந்து 2 பார்ட்டா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பார்சல் பேக், இன்னொன்னு வந்து லெட்டர் பேக். புரியுதுங்களா? ஒன்னு வந்து பார்சல் பேக், இன்னொன்னு வந்து லெட்டர் பேக். அடுத்தது ஃபார்வர்ட் பேக். இப்போ ஒரு பேக்கை வந்து அனுப்புறாங்க, அந்த பேக்கை வந்து உடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது பேர் தான் வந்து ஃபார்வர்ட் பேக்னு சொல்லுவாங்க. உடைச்சு உள்ளார இருக்கிற ஆர்டிகல் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு அதை அனுப்புறது வந்து அந்த பேக்கை உடைச்சு இது பண்றது சார்ட்டிங்க. இதே பேக் வந்து ஒரு டைரக்டா ஒரு ஆபீஸ்க்கு வந்து கட்டுறாங்கன்னா அந்த பேக்கை வந்து இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த செக்ஷன்ல இருந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அது பேர் தான் வந்து ஃபார்வர்ட் பேக். இந்த ஃபார்வர்ட் பேக் பண்றதையும் வந்து கரெக்டா வந்து அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து மெயில் அப்ஸ்ட்ராக்ட்ல நோட் பண்ணணும். அடுத்தது மெயில் அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து என்ன நோட் பண்ணணும்னா வந்து டியூ மெயில் எது வந்திருக்குது. இப்ப எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஜெனரேட்டர்ன்றதால வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம் நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி. ஆனா வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, மெயில் அப்ஸ்ட்ராக்ட்னா வந்து டியூ மெயில்னா என்ன, நம்மளுக்கு தினமும் வரக்கூடிய மெயில். அதே மாதிரி ஃபார்வர்டட் பேக் எது வந்து ரிசீவ் ஆச்சு, எது டிஸ்பேட்ச் ஆச்சு, எவ்வளவு ஷார்ட் எவ்வளவு எக்ஸஸ், இது எல்லாத்தையும் எதுல நோட் பண்ணணும்னா வந்து மெயில் அப்ஸ்ட்ராக்ட்ல தான் நோட் பண்ணணும். அடுத்தது டிரான்சிட் பேக். அட்ரஸ் டு த மெயில் ஆஃபீஸர் செக்ஷன் should be opened by the head sorting assistant மட்டும்தான். அந்த ஆபீஸோட தலைமை அதிகாரி தான் வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அவர் தான் வந்து டிரான்சிட் பேக்கை வந்து ஓப்பன் பண்றதுக்கான முழு அதிகாரமும். இதுல கேள்வி என்ன கேட்பாங்க, மெயில் ஆபீஸ்க்கு வர டிரான்சிட் பேக்கை யார் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அடுத்தது டியூ மெயில் லிஸ்ட். நான் டியூ மெயில் லிஸ்ட்டை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டியூ மெயில் லிஸ்ட்னா என்னன்ட்டு. டியூ மெயில் லிஸ்ட் ஆஃப் எ செக்ஷன்னா என்னன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வர எந்த டைம்ல என்ன மெயில் ரிசீவ் ஆகணும், நம்ம எந்த டைம்ல பை கட்டணும், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து நோட் பண்றது தான் டியூ மெயில் லிஸ்ட். இந்த டியூ மெயில் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிரான்சிட் பேக்னா ஒன்றும் இல்லை. டிரான்சிட் பேக்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆபீஸ்ல இருந்து கட்டுறாங்க, யாருக்கு கட்டுறாங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு கட்டுறாங்க அப்படின்னா உள்ளார வந்து 2-3 பேக் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பேக்கை வந்து கட் பண்ணி யார் வந்து ஓபன் பண்ணுவாங்கன்னா வந்து டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும், அது டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து டிரான்சிட் பேக். அது அர்த்தமே அப்படிதானே. அதை ஓபன் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு தான் இருக்கு. அடுத்தது டியூ மெயில் லிஸ்ட்டை வந்து சொல்லிட்டேன். டியூ மெயில் லிஸ்ட்ன்றது நம்மளுக்கு எப்போ பை வரணும், எப்போ போகணும், இது எல்லாமே விவரமா வந்து இருக்கிறது தான் வந்து டியூ மெயில் லிஸ்ட். இப்பெல்லாம் எந்த ஒரு ஆபீஸா இருந்தாலும் டியூ மெயில் லிஸ்ட் வந்து டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும்.
பழசெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆபீசர்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரக்குள்ள டியூமெயில் சார்ட்டிங் லிஸ்ட் எடுங்க அப்படின்னுவாங்க. எடுத்துட்டு அதை வந்து கையில வச்சுப்பாங்க. கையில வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பேக்கர் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நீங்க வந்து எத்தனை மணிக்கு பை கட்டுறீங்க அப்படின்னுவாங்க. சார் நான் இத்தனை மணிக்கு பை கட்டுறேன். எந்தெந்த ஊருக்கு கட்டுறீங்க? இந்தந்த ஊருக்கெல்லாம் கட்டுறேன் அப்படின்னா அந்த டியூமெயில் சார்ட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற அந்த டைமும் இவர் சொல்ற டைமும் கரெக்டா இருக்குதான் செக் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் யாருமே கேட்கறது கிடையாது, பையன் வந்து லேட்டா போகுது அப்படின்ட்டு. சரி, ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் டியூமெயில் லிஸ்ட்னா என்னன்ட்டு. அடுத்தது கேஜிடிபி. கேஜிடிபினா அந்த எல்லா பையும் ஒரு பெரிய கேஜ்ல வந்து போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு சாவியை வந்து சீல்டு கவர்ல ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? நடுவுல யாராலையும் வந்து ஓபன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்சிட் பேக்ஸ். இதே மெயில் கார்டு, மெயில் ஏஜென்ட் இருக்கிறாங்க. அதாவது ஹெச்ஆர்டிங் ஏற்கனவே என்ன சொன்னா செக்ஷன்ல வந்து ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் வந்து டிரான்சிட் பேக்கை வந்து ஓபன் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்ப சப்போஸ் மெயில் கார்டு, மெயில் ஏஜென்ட் இருக்கிற ஆபீஸா இருந்தா டிரான்சிட் பேக்கை அவங்க ஓபன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்சல் பேக் should be entered in the mail abstract and then transferred to the parcel sorting assistant. ஏற்கனவே 4 கேட்டகரி சொன்ன. மெயில் டிபார்ட்மெண்ட் யார் பார்ப்பாங்க, அதே மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் யார் பார்ப்பாங்க, பார்சல் டிபார்ட்மெண்ட் யார் பார்ப்பாங்க, சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட் யார் பார்ப்பாங்கன்ட்டு. பார்சல் பேக் வந்துருச்சு அப்படின்னா அதை மெயில் அப்டிராக்ட்ல நோட் பண்ணி யாருக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது மெயில் பேக், பிரான்ச் ஆஃபீஸ் பேக் அண்ட் பேக்கெட் பேக். மெயில் பேக்னா உங்களுக்கே தெரியும், பிரான்ச் ஆஃபீஸ் பேக்னாலும் தெரியும். பேக்கெட் பேக்னா ஒன்றும் இல்லை, ஒரு 50 கேன்வாஸ் பேக்கை உள்ளார போட்டு கட்டி அனுப்பி விடுவாங்க. யார் இதை ஓபன் பண்ணுவாங்கன்னு கேட்டா சார்ட்டிங் அசிஸ்டன்ட். மெயில் பேக், பிரான்ச் ஆஃபீஸ் பேக் அண்ட் பேக்கெட் பேக்ஸ் should be opened by the sorting assistant. ஓகேவா? அடுத்தது ஃபார்வர்ட் பேக். ஃபார்வர்ட் பேக்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபார்வர்ட் பேக் received by a transit or mail office will remain in the custody of sorting assistant. ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன ஃபார்வர்ட் பேக்கை யார் வந்து ஓபன் பண்றதுக்கு பவர் இருக்குன்னா ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு. அதே மாதிரி வந்து ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட்டோட கஸ்டடியில் தான் வந்து அந்த பேக் வந்து இருக்கணும். மெயில் லிஸ்ட் இன் ஆர்எம்எஸ். மெயில் லிஸ்ட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் தான் மெயில் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார்கள். நீங்க இந்த வால்யூம் 7 பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒர்க் பேசிஸ்ல நம்ம வந்து ஒர்க் பண்றதில்ல அப்படின்றக்குள்ள பயங்கரமா டவுட் வரும். எந்த டவுட்டா இருந்தாலும் குரூப்ல போடுங்க. தலைவரே இல்ல நான் வந்து சொல்றேன். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த டிரான்சிட் செக்ஷனு, மெயில் ஆஃபீஸ், ஆர்எம்எஸ், செட்டுனா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்க படிக்கிறக்குள்ள உங்களுக்கு புரியும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பார்சல் இருக்கிற அந்த பேக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது அன்யூஷுவல் பேக்னு ரிமார்க்ஸ் வந்து எழுதுவாங்க. பார்சல் பேக்லாம் வந்து டியூ பேக் கிடையாது. டியூ பேக்னா என்ன? டெய்லி வர்றது. இப்ப எல்லா ஆபீஸ்லயும் வந்து பார்சல் வந்து டெய்லியுமா புக் பண்றாங்க. இப்ப சப் ஆபீஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்சல்லாம் டெய்லி புக் பண்றது இல்ல. அதை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அன்யூஷுவல் பேக்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதை நோட் பண்றது எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா அன்யூஷுவல் பேக்கை ஒன்னு அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு நோட் பண்ணுவாங்க. எதுலனா டிபில நோட் பண்ணுவாங்க. அடுத்தது மெயில் லிஸ்ட் should be prepared by the ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் இன் டூப்ளிகேட். ஏற்கனவே சொன்னதுதான். மெயில் லிஸ்ட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஹெச்எஸ்ஏ, ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா 2 காப்பியா ப்ரிப்பேர் பண்ணுவார்கள். அடுத்தது டிரான்சிட் பேக் must always be closed and sealed in the presence of ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்டு, மெயில் ஏஜென்ட். ஓகேவா? யாரு டிரான்சிட் பேக்கை யார் முன்னிலையில் க்ளோஸ் பண்ணி சீல் வைப்பார்கள் என்று உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் பார் மெயில் கார்டு பார் மெயில் ஏஜென்ட். ஓகேங்களா? அடுத்தது ஈச் பேக் ஆஃப் த மெயில் லிஸ்ட் should be impressed with date stamp and signed by the sorting assistant. என்னதான் நம்ம சிஸ்டத்துல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் அந்த டேட் ஸ்டாம்புக்கு இருக்கிற வேல்யூ வந்து மாறவே போறதில்ல. புரியுதுங்களா? இதே வந்து ஒரு ரெசிப்ட் வந்து மெயில் ஏஜென்ட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
மெயில் ஏஜென்ட்னா எதுவும் இல்லைங்க. இப்ப இந்த மெயிலை வந்து வாங்கி அவங்க வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த போஸ்ட் மெயில் கார்டுன்னு சொல்றோம்ல, போஸ்ட்மேனோட கேடர் தான் மெயில் கார்டு பார் மெயில் ஏஜென்ட். போஸ்ட்மேன் இருக்கிறாங்கல்ல, இப்ப போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மேன்ன்றோம். அங்க வந்து போஸ்ட்மேனுக்கு என்ன வேலை, இங்க தபாலை வந்து டெலிவரி பண்றது. அங்க என்னன்னா பேக்ஸை வந்து கரெக்டா வந்து ரிசீவ் பண்ணி அதை பண்றதுதான் வந்து மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. மெயில் ஏஜென்ட்ங்கிறது வந்து எம்டிஎஸ். மெயில் ஏஜென்ட்ங்கிறது எம்டிஎஸ். மெயில் கார்டுன்றவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாரு. இவங்க மெயில வாங்குறது, அதை கொடுக்கறது, இந்த வேலையை பண்றவங்க வந்து மெயில் ஏஜென்ட். ஓகே, தேங்க்யூ சார். Each page of the mail list should be impressed with the date stamp and signed by the sorting assistant. The head sorting assistant should write up and complete the mail abstract before arriving at the terminal station in case of a section and before closing of work. இது படிச்சா வந்து அப்படியே வந்து புரியாத மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து அவர் தான் வந்து மெயில் அப்டிராக்டை வந்து எழுதுவாரு. அந்த மெயில் அப்டிராக்டை வந்து ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டா வந்து எழுதி க்ளோஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் மெயில் ஆபீஸ்ல. இதுதான் வந்து இந்த பாயிண்டோட சாராம்சம். படிச்சா புரியும். புரியுதுங்களா? யார் எழுதுவாங்க மெயில் அப்டிராக்டா அப்படின்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இதான் வந்து முக்கியமான கேள்வி. அடுத்தது, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆஃப் எ சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் that every insured bag received and dispatched is accurately weighed in the presence of the parcel assistant, sorting assistant. இப்ப போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்பிஎம் ஒரு பிஏ இருக்கிறாங்கன்னா இன்சூர்டு பேக் வந்து அவங்க க்ளோஸ் பண்றதா இருந்தால் போஸ்ட் மாஸ்டரோட முன்னிலையில கரெக்டா வந்து சீல் வச்சு வெயிட் நோட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஆர்எம்எஸ்ஸா இருந்தா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பார்சல் அசிஸ்டன்ட், அதாவது ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் முன்னிலையிலையும் பார்சல் அசிஸ்டன்ட் முன்னிலையிலையும் தான் கரெக்டா வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அடுத்தது, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் வந்து எக்ஸ்பிரஸ் மெயில் பேக்கை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவாங்க. வெற்றி ஒரு லெவல்ல முடிச்சுக்கங்க வெற்றி. ஓகேங்க சார். ஓகே, ஸ்டேஷன் பண்டலோட முடிச்சிடுறேன் சார். ஓகே 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 ஓகே. ஸ்டேஷன் பண்டல்னா நான் ஏற்கனவே வந்து அந்த வாட்ஸ்அப்ல போட்டேன். மோர் தென் 14, சரிங்களா? மோர் தென் 14 தான் வந்து ஸ்டேஷன் பண்டல். ஸ்டேஷன் பண்டல்னா என்ன? ஒரு ஸ்டேஷனுக்கு, ஒரு ஆபீஸ்க்கு 14க்கு மேல வந்து அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னா வந்து 14 ஆர்டிகளுக்கு மேல இருக்குதுன்னா கட்டி அந்த ஊர் பேர் வந்து செக் ஸ்லிப்ல எழுதி போட்டுருவாங்க. அது பேர் தான் வந்து ஸ்டேஷன் பண்டல். ஓகேங்களா? இன்னையோட முடிச்சுக்கலாம், அதாவது இந்த கிளாஸோட முடிச்சுக்கலாம். எனக்கு இன்னும் அநேகமா ஒரு கிளாஸ் தேவைப்படும். அதுல நான் இதெல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி நான் கொண்டு வரேன். நன்றி. Thank you very much வெற்றி. Thank you sir. Thank you everyone. Thank you everyone. நாளைக்கு மதியம் நீங்க கம்ப்ளீட்டா நம்ம ஏற்கனவே நடந்திருக்கிற எல்லா பாடத்தையும் ரிவிஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு யூடியூப் சேனல்ல. வேற எதையும் பார்க்காம முழுக்க பாடத்தை கவனிச்சு அந்த யூடியூப் சேனல்ல முழுக்க பாருங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் திங்கட்கிழமை அன்னைக்கு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம திங்கட்கிழமையில இருந்து நம்ம நிறைய உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் நிறைய தர போறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் we have covered the topic. Okay. Thank you very much. Good night. தயவு செய்து அந்த மேக்ஸ் கிளாஸ்லாம் பக்காவா கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து விடுறது வந்து அந்த மேக்ஸ்ல தான் மார்க் விடுவாங்க. உங்களுக்கு காம்படிஷன் வந்து அந்த மேக்ஸ்ல தான் போகும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாரும் ஓரளவுக்கு பண்ணிடுவீங்க. மேக்ஸ் கிளாஸ் தயவு செய்து கவனிங்க. நன்றி. Thank you very much. Thank you all. கண்டிப்பா டெஸ்ட் போடுங்க. Thank you sir. டெஸ்ட் வைக்க போறோம். கண்டிப்பா டெஸ்ட் வைக்க போறோம். கவலைப்படாதீங்க. கண்டிப்பா. Good night. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். Thank you sir.